என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளை கூட நம்மளுடைய பிதாவாகிய தேவன் அவருடைய மாபெரும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இங்கே வள்ளியூர் எக்லிஷால இருக்க ஒவ்வொரு அங்கத்தினரையும் முகமுகமாக காண செய்த நன்றி முகமுகமாக காண செய்ததுக்காக அவருடைய குமாரர் மூலியமாக நான் நன்றிகளையும் சுஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு நான் சார்ந்திருக்கும் சென்னை எக்லிஷியாவுடைய ஒவ்வொரு அங்கத்தினருடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட வள்ளியூர் எக்லிஷால இருக்க ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பார்த்தீங்கன்னா பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா, பிரதர் சொன்ன மாதிரி மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்களை கவனமாக தேர்ந்தெடுப்பதன் முக்கியத்துவம். ஏன் அவங்களை கவனமா தேர்ந்தெடுக்கணும், அதோட முக்கியத்துவம் என்ன? ஓகேங்களா? ஸோ அதை தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு பாடமா பார்க்க போறோம். இது ஒரு ஃபாரின் பிரதருடைய சப்ஜெக்ட். பிளஸ் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய 7ஆம் தூதனுடைய எழுத்துக்களையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு ஒரு பாடமாக என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஸோ இப்போ ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எதை பார்த்து தேர்ந்தெடுப்போம், இல்லை எப்படி இருக்கிறவங்கள நம்ம தேர்ந்தெடுப்போம்? எப்படி இருக்கிறவங்கள நம்ம ஒரு எக்லீஷான் இருக்கு, நம்ம எப்பயுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா மற்ற எக்லீஷாஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்க கூடாது. நம்மளுக்கு தேவன் ஒரு எக்லீஷா கொடுத்திருக்கிறார் அப்படின்னும் போது இந்த எக்லீஷா அப்படின்னு சொல்லும் போது நம்ம எக்லீஷியால யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். ஜென்ரலா ஒழுங்கா வரவங்க, சத்தியத்தை கீழ்படுகிறவங்க, ஓகே, அதெல்லாம் வருது பின்னாடி. ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம சும்மா ஒரு ஜென்ரலான ஒரு கேள்விதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யார் இந்த எக்லீஷால பெஸ்டா இருக்கிறாங்களோ, எப்படி சொல்லலாம், இந்த எக்லீஷ் அது எல்லாம் நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே அதுல வந்துடும். ஏன்னா பெஸ்டா இருக்கவங்க தான் டைமுக்கு வருவாங்க, சத்தியத்தை கீழ்படி நடப்பாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள வரும். கரெக்டுங்களா? அப்படின்னா இந்த எக்லீஷால யார் பெஸ்டா நம்மளுக்கு தெரியுறாங்களோ அவங்கள நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் முன்மொழிவோம், அப்புறம் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா பாக்குறோம். ஸோ அப்படி பண்ணல, பெஸ்டா இருக்கிறவங்கள நம்ம தேர்ந்தெடுக்காம கேஷுவலா கொஞ்சம் லெத்தாஜியா அப்படியே கொஞ்சம் நம்ம தேர்ந்தெடுத்துட்டா என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லிட்டு பிரதர் சொல்றாரு. அப்படின்னா சாரி, சில ஸ்லைட்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கும், நான் உங்களுக்கு தமிழ்ல என்ன பண்ணிடுறேன் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏன் அப்படி பெஸ்டா இருக்கிறவங்களை பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பெஸ்டா இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் அப்படின்னா, அவங்க கர்த்தரோட ரொம்ப நெருங்கி நடக்கிறவர்களா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? கர்த்தரோட ரொம்ப நெருங்கி நடக்கிறவர்களா இருப்பாங்க, விடாமுயற்சியோட ஓடிட்டு இருப்பாங்க, ரொம்ப பக்தி உள்ளவர்களா இருப்பாங்க. அப்புறம் பார்த்தோன்னா தாழ்மை கொண்ட சகோதரர்களாக என்ன பண்ணுவாங்களா அவங்க இருப்பாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும் போது அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு அர்த்தம், பெஸ்டா அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ இந்த மாதிரி சகோதரர்களை நம்ம என்ன பண்ணணும்னா அங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க ஸ்பிரிச்சுவலா சவுண்டா இருப்பாங்க. அப்படின்னா அந்த ஒரு சத்தியத்துல என்ன எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப தெளிவு உள்ளவர்களாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நல்லா வளர்ற சகோதரர்களா இருப்பாங்க. வளர்றதுன்னா என்னங்க? ஆமா, வளர்றதுனாவே நிறைய விதத்துல கொஞ்சம் தவறா புரிதலுமே இருக்கு. கரெக்டுங்களா? வளர்றது அப்படின்னு சொல்லும் போது பிரதர் எதை தான் சொல்றேன்னா, கேரக்டர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் குண லட்சணத்துல வளர்றத மட்டும்தான் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க சத்தியத்துல அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் நம்மளுக்கு இருக்கணும். ஒழிய யாராவது ஒரு பிரதரோ யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் நல்லா பேசுறாங்க, இல்ல பெரியன்ல நல்லா பார்ட்டிசிபேட் பண்றாங்க, நம்ம உடனே எப்படி நினைச்சுக்கோம், அவங்க நல்லா வளர்றாங்க, சப்ஜெக்ட் எல்லாம் பேசுறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்களோட குணலட்சணத்துல, கிறிஸ்துவோடைய குணலட்சணத்துல எப்படி இருக்கிறாங்க, நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கிறாங்களா, அதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க வளர்றது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, அவங்க வளர்றது மட்டும் இல்லாம எக்லீஷியாவும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, வளர்ந்து அங்க கூட்டிட்டு போவாத சொல்றாங்க, ஷைன் பண்ண வைப்பாங்க ஒரு எக்லீஷியாவை. அப்படின்னா அதுக்குதான் பெஸ்டா இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும். அப்ப பெஸ்டா இருக்கவங்களை தேர்ந்தெடுக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் பெஸ்டா இருக்கிறாங்க, அதே மாதிரி எக்லீஷாவையும் என்ன பண்ணுவாங்கன்னா பெஸ்டா அங்க எடுத்துட்டு போறதுக்கு அங்க வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, அப்படி இல்லாம விட்டுட்டோம்னா கொஞ்சம் லெத்தாஜியா பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் அப்படி இப்படி ஏதாவது தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு மைண்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, அதான் சொல்றாரு, 2 விஷயத்துல ஸ்நாக்னேட் ஆயிடும், அதாவது கொஞ்சம் தேக்கப்பட்டுரும் அப்படின்றாங்க. 2 விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவருடைய புவர் லீடர்ஷிப்னால சத்தியத்துல வளர்ச்சி இருக்காது. அதாவது அந்த எக்லீஷாவே எப்படின்னா ஆயிடும், அந்த ஒரு வழி நடத்துதல் சரியா இல்லை அப்படின்னும் போது அந்த ஒரு சத்தியத்துல வளர்ச்சி இருக்காது. அதுதான் சொல்றாரு. அதனால ஸ்பிரிச்சுவல் டிஃபிஷியன்சி வந்துடும்.
அந்த ஒரு ஆவிக்குரிய நோய்கள்லாம் சொல்லுவோம்ல, அது எக்லீஷியாக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க வர ஆரம்பிச்சிடும். அதனாலதான் சொல்றாரு பெஸ்டா இருக்கிறவங்கள நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க தேர்ந்தெடுக்கிறவர்களாக அங்க நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளை வழிநடத்துவார்கள். நம்மளுக்கு ஒரு மூப்பர் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஆலோசனைகள், அதாவது ஷெப்பர்டிங் சொல்றாரு, அந்த வழி நடத்துற ஒரு விஷயங்கள், ஆலோசனை கொடுக்கிற விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க செய்வாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபுல் கான்செக்ரேஷன். அவங்க முற்றிலுமா என்ன பண்ணுவாங்க, அவங்க மற்ற வேலை செய்யறதுக்கே அவங்களுக்கு நேரம் இருக்கு. பின்னாடி எல்லாம் படிக்க போறோம். முற்றிலுமா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தேவனுக்குன்னு அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அர்ப்பணிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்தது அழகா ஒரு பாயிண்ட் சொல்றேன், என்னன்னா they serve the brethren, சகோதர சகோதரிகளுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஊழியம் செய்வார்கள். அப்ப மூப்பர்களா இருக்கட்டும் இல்ல உதவிக்காரர்களா இருக்கட்டும், எதுக்கு தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? மெயினா ஊழியம் செய்யறதுக்கு, ஓகேங்களா, வேலை செய்யறதுக்கு தான் அவங்கள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அங்க தேர்ந்தெடுக்கிற மொழிய வேற எந்த ஒரு நினைப்போடையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா அது மூப்பர்களா இருந்தாலும் சரி, உதவிக்காரர்களா இருந்தாலும் சரி, அவங்களை எதுக்கு தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா நம்மளுக்கு ஊழியம் செய்ய, நம்ம பரலோகம் போய் சேரணும் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணணும், அந்த மோட்டிவேட் பண்ணி நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்து நம்மள என்ன பண்ணணும்னா அங்க வழி நடத்துறவர்களாக இருக்கணும். அவங்களதான் நம்ம என்ன பண்ணணும்னா அங்க மூப்பர்களாக அங்க தேர்ந்தெடுக்கணும். கடைசி ஒரு பாயிண்ட் சொன்னார், என்னன்னா அவங்க ரொம்ப ஹம்பிளா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ரொம்ப தாழ்மை உள்ளவர்களாக அவங்க என்ன பண்ணணும்னா அங்க இருக்கணும். சோ இதெல்லாம் குவாலிட்டிஸ், அந்த பெஸ்ட்ன்னு சொல்லும் போது அந்த குவாலிட்டிஸ்குள்ளாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்தது ஒரு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா எப்படிதான் அந்த ஒரு எலெக்ஷனை பண்ணணும் அப்படின்னும் போது அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் கூட வாசிச்சிடலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். ஓகேங்களா? சோ இந்த வசனம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா போய் எல்லா இடத்துலயும் சபைகளை ஸ்தாபிச்சாங்க. ஸ்தாபிச்சு என்ன பண்ணாங்கன்னா அங்க ஒரு அப்படின்னா ஸ்தாபிக்கிறத நான் போய் ஃபர்ஸ்ட் சத்தியம் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் கிளாஸ் எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் போய் பேசிக் கிளாஸ்லாம் எடுத்துட்டு அங்க ஒரு எக்லீஷாவா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு 5 பேரோ 10 பேரோ எவ்வளவு பேர் வராங்க அப்படின்னும் அங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு மூப்பர்கள் என்ன பண்றாங்கன்னா ஏற்படுத்தி வச்சுட்டு இவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுக்குதான் அந்த ஏற்படுத்தி வைக்கிறது அப்படின்ற அந்த பதத்தோடைய கிரேக்க பதம் தான் என்ன வருது அப்படின்னா குருட்டோனியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படின்னா குருட்டோனியோ அப்படின்ற ஒரு வார்த்தையோடைய அந்த ஒரு அர்த்தம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். என்னதுங்க? ஆமா, கைகளை உயர்த்தி தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க எலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது நம்மளுக்கு வசனமே ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம எப்படி நினைச்சுக்க கூடாது அப்படின்னா இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் யாரோ சில பிரதர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க, இல்லனா இது ரசல் பிரதர் சொல்லிட்டாரு, அப்படிலாம் கிடையாது. இது யாரு? வசனமே நம்மளுக்கு இருக்கு. தேவன் கொடுத்த ஒரு அந்த ஒரு அடிப்படையில தான், வசனத்தின் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கைகளை உயர்த்தி என்ன பண்றோம்னா அங்க எலெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா அதுக்கு கமெண்ட்ரி நம்மளுடைய ஏழாம் தூதன் என்ன பண்ணிருக்கிறாரு, நிறைய அங்க எழுதி இருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். ஓகேங்களா? சோ அப்ப இப்படிதான் எலெக்ஷன் நடக்கணும். பிளஸ் ஆதி காலத்திலேயே பாத்தீங்கன்னா ஏத்தேன்ஸ் அப்படின்ற அந்த பட்டணத்துல கிரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் அவங்க நிறைய முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. எலெக்ஷனா இருக்கட்டும், இல்லைன்னா சபையில ஏதாவது ஒரு விஷயம் டிசைட் பண்றாங்க அப்படின்னா உடனே சபையில இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கைகளை உயர்த்தி தான் அந்த டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத கூட நம்ம பாக்குறோம். சோ அப்ப ஆதி காலத்துல இருந்தே 1ஆம் நூற்றாண்டுல இருந்தே எப்படி இருந்திருக்குன்னா இந்த ஒரு ப்ரொசீஜர் அங்க இருந்திருக்கு. அதை தான் இப்ப கடைசி காலத்துல இருக்கிற நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா அந்த ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதே மாதிரி வசனங்கள் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், கரெக்டுங்களா? நம்ம நிறைய வாட்டி கிளாஸஸ்ல என்ன பண்ணிருப்போம், அதை நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதனால அதை நம்ம மேலோட்டமா இன்னைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி தீத்து 1 அதிகாரமும் என்ன பண்ணிருப்போம்னா அங்க நிறைய வாட்டி பார்த்திருப்போம், கரெக்டுங்களா? சோ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுல ஒரு 2 விஷயம் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம் பாருங்க. இதை படிச்சிடலாம் சிஸ்டர். மூப்பர்களை தேர்ந்தெடுப்பது என்பது வெறுமனே உங்கள் விருப்பத்தின் பேரில் அல்ல, உங்கள் கருத்து அதில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த கூடாது. ஓகேங்களா? அப்படின்னா மூப்பர்களை தேர்ந்தெடுப்பது என்பது வெறுமையாக உங்கள் விருப்பத்தின், எனக்கு பிடிச்சிருக்குப்பா இவரை, அதனால நான் என்ன பண்ணிடுறேன், அப்படி என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்ம அந்த ஒரு தேர்ந்தெடுத்தல பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்தது சிஸ்டர்,
பரிசுத்த ஆவி உங்களை வழிநடத்துவதை நீங்கள் என்ன காண்கிறீர்கள் என்பதை பிரதிபலிப்பதும் அதின்படி வாக்களிப்பதும் தான் நீங்கள் செய்ய வேண்டியது. இதுதான் நாம் விரும்புவதும் கூட. ஓகேங்களா? ஸோ கீழே கொஞ்சம் ஸ்லைடு மிஸ் ஆகுது போல. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பரிசுத்த ஆவியின் அந்த ஒரு ஊன்றல்னால நம்ம என்ன பண்ணணும்னா அங்க நம்ம விஷயங்களை செய்யணுமோ ஒழிய, இல்லை எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, இல்லை இவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தோட நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அந்த ஒரு மூப்பர்களா இருக்கட்டும் இல்ல உதவிக்காரர்களா இருக்கட்டும், நம்ம அதை எப்பயுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா செஞ்சிடக்கூடாது. நம்மளுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்க கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த பரிசுத்த ஆவிக்கு உட்பட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த முடிவுகளை நம்ம அங்க எடுக்கிறவர்களாக அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இன்னொரு பாயிண்ட் கூட பார்த்தோம் அப்படின்னா, we sometimes have to show some balance. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஓகே நம்ம இவ்வளோ ஸ்ட்ரிக்டா நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது அதை நம்ம கொஞ்சம் இன்னொரு விஷயத்தையும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்க? அதான் இம்பர்ஃபெக்ட், கரெக்டுங்களா? இம்பர்ஃபெக்ட் மென். நம்ம எல்லாமே ஆதாமோட சந்ததியில தான் வந்திருக்கிறோம். எல்லாருமே என்ன பண்ணுவோம்? தவறுகள் கண்டிப்பா செய்வோம். அப்படின்னும் போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஓகே இப்படிலாம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கு பர்ஃபெக்டா ரொம்ப 100% பார்த்தோம்னா கண்டிப்பா இங்க யாருமே என்ன பண்ண முடியாது. இங்கன்னு இல்லை, எந்த எக்லீஷியாலுமே என்ன பண்ண முடியாது. அங்க எந்த மூப்பருமே வரமாட்டாங்க, எந்த டீக்கன்ஸுமே வரமாட்டாங்க. இயேசு கிறிஸ்து மட்டும் தான் என்ன பண்ணணும். புரியுதுங்களா? அவரை மாரி பர்ஃபெக்டா நம்ம பார்த்தோம்னா யாருமே வரமாட்டாங்க. அதனால தான் சொல்ற பிரதர் ஒரு பாயிண்ட், கொஞ்சம் பேலன்ஸ்டாவும் நம்ம என்ன பண்ணணும், அங்க யோசிக்க வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம். there is no individual who measures up perfectly in every one of those qualifications. தீமோத்தேயுலயும் சொல்லப்பட்டபடி எக்ஸாக்டா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா எங்கேயுமே எந்த எக்லீஷியாலையுமே நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா மூப்பர்களோ உதவிக்காரர்களோ கிடைக்க மாட்டாங்க. அவங்களும் தவறுகள் செய்வார்கள். அதனால பார்த்து ரொம்ப கவனமா பரிசுத்த ஆவி நம்மளுக்கு என்ன உணர்த்துதோ அதன்படி, அதனால சொல்றேன் இந்த எக்லீஷியால யார் பெஸ்ட் அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ண வேண்டியவர்களா அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ அதான் சொல்றேன், அந்த ஒரு பேலன்ஸ் பார்த்து அந்த ஒரு புரிதலோட நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு நாமினேஷனா இருக்கட்டும் இல்ல அடுத்த வாரம் கைகளை உயர்த்துறோம் அப்படின்னும் போது எலெக்ஷனா இருக்கட்டும், சோ அதை நம்ம வந்து பார்த்து செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு. ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு சின்ன சார்ட் போட போறோம். ஓகேங்களா? இந்த சார்ட்ல நம்ம வசனமா வாசிக்காம அதே இதை ஏறக்குறைய ஒரு சார்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ குவாலிஃபிகேஷன் ஃபார் எல்டர்ஷிப். ஓகேங்களா? சோ இது ஒரு கேள்வியா இருக்கு. ஓகேங்களா? பிரதர் வந்து கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, an elder must be popular. அப்பனா ஒரு எல்டரா இருக்க வேண்டியவர் ரொம்ப பிரபலமா இருக்கணுமா? எஸ்ஸா நோவா மேபியா? நோ. ஓகே, பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதே நோ தான் என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. அப்படின்னா ரொம்ப பிரபலமா இருக்கணும், ரொம்ப பாப்புலரா இருக்கணுமா ஒரு எல்டர் அப்படின்னா கண்டிப்பா அது தேவையே இல்லை அப்படின்னு. ஓகேங்களா? ஏன்னா அப்படி பிரபலமா இருக்கிறவங்க இப்ப நல்ல ஒரு ஸ்பீக்கரா இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். ஓகேங்களா? சோ அப்படின்னா ரொம்ப பிரபலமா இருக்கிறவங்க தான் அப்புறம் என்ன ஆயிட்டே இருப்பாங்க, எல்டர் ஆயிடும். சோ அந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் தேவையா எல்டர்ஷிப்புக்கு அப்படின்னா அது கண்டிப்பா தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. படிச்சிடலாம் பாருங்க. கலாத்தியர் 1:10. கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்படின்னா ரொம்ப பிரபலமா இருக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்ப்பா, அவங்களுக்கு நான் கைகளை உயர்த்துறேன்ப்பா அப்படின்னு சொன்னா அதுக்குதான் சொல்றாரு, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன். அப்ப பரிசுத்த ஆவி நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்லுது அப்படின்னும் போது அதை விட்டுட்டு இல்ல இவங்க வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கிறாங்க, இவங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னா அதுக்குதான் அங்க சொல்றாரு என்ன அப்படின்னா, நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனே இல்ல அப்படின்ட்டார். இப்ப பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது என்ன சொல்றாரு, அப்ப அந்த ஒரு பாப்புலாரிட்டி பார்த்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, எப்பயுமே தேர்ந்தெடுத்துறவே அங்க கூடாது. அப்படி நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா கிறிஸ்துவோடைய ஊழியக்காரன் இல்லைன்னு அப்போஸ்தலன் பவுலே என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? சோ அப்படின்னா பாப்புலரா இருக்கிறவங்க எல்டரே ஆகக்கூடாதா? அதுதான் அடுத்தது, நம்ம அதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது அப்படின்றதுக்காக பிரதர் அது சொல்றாரு. அது வந்து
ஆட்டோமேட்டிக்கா அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிடுமா இந்த ஒரு விஷயத்துல இருந்து அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்களும் என்ன பண்ணலாம், அந்த ஒரு வேலையை செய்யலாம். ஆனா அவங்க பாப்புலரா இருக்கிறாங்கன்றதுக்காக என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம அந்த ஒரு தேர்ந்தெடுத்துல நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு அங்க பண்ணிடக்கூடாது. அதுக்குன்னு நம்ம தப்பாவும் புரிஞ்சுக்கிட்டோம், இவங்க பாப்புலர் இருக்காங்க, இவங்களை என்ன பண்ணிடக்கூடாது, எந்த இதுலயும் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடவும் கூடாது. ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா, அந்த மாரி இருக்கிறாங்க, வெறும் அது மட்டும் தான் இருக்கு, பாப்புலரா மட்டும் இருக்கிறாங்க, அதனால அவங்க தேர்ந்தெடுக்கலாமானா கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா அங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? சோ அது ஒரு குவாலிட்டியா நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அங்க பாத்துறக்கூடாது. ஓகேங்களா? இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தேயு 5:17. 1 தீமோத்தேயு 5:17 நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். ஓகேங்களா? இந்த வசனமும் எங்கதான் இருக்கு, அதே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்க எழுதியிருக்காரு. அப்ப மூப்பர்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரெட்டிப்பான கணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, நம்மளுக்கு வேத வசனமே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு பாப்புலாரிட்டியை குறித்து பேசும்போது நம்ம இதெல்லாம் கூட நினைச்சு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்கள வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அந்த அளவுக்கு ஒதுக்கிடவும் கூடாது, அது ஒரு குவாலிஃபிகேஷனாகவும் நம்ம வச்சிடக்கூடாது. ஆனா அதே நேரத்துல மூப்பர்களா இருக்கிறவங்களுக்கு ரெட்டிப்பான ஒரு கணமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி நம்ம டீல் பண்றது அப்படின்னு சொல்லும் போது தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மேபி அவங்க நல்லா அர்ப்பணம் செய்தவர்களா இருப்பாங்க, நல்ல கைடன்ஸ் கொடுக்கறவங்களா இருப்பாங்க, நல்ல வழி நடத்திட்டு இருக்கலாம். ஆனா அவங்க விழுற அளவுக்கு நம்ம அவங்கள புகழ்ந்து என்ன பண்ணிடக்கூடாது, அங்க பேசிருக்க ஃபிளாட்டரி சொல்லுவாங்க. அப்படின்னா என்னங்க, முகஸ்துதி பாடுவாங்க. கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரி என்ன பண்ணிடவே கூடாதுன்னா, மூப்பர்களுக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணிடவே கூடாது. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யாராவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு யாராவது ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டு வராங்கன்னு வச்சு உடனே என்ன சொல்றது, என்னென்னலாம் சொல்லுவோம், நானே ரொம்ப நேரமா பேசிட்டேன், அவன் இந்த மாதிரி சப்ஜெக்டே பேசுனது பிரதர், அவர் என்ன ஆயிடுவாரு, நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். அவரு அது உள்ள எடுத்துக்கிட்டு போலன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா உள்ள போயிடுச்சு, சிந்தையில ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அவர் விழுவுறதற்கு நம்மளே ஒரு காரணமாக ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதனால முகஸ்துதி என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த ஒரு என்ன பாராட்டிக்கிட்டு விஷயம் பண்றாங்கன்னா பாராட்டலாம், அதுக்கும் பாராட்டாம இருக்க வேணாம். ஆனா அதை எப்படி லிமிட்டா பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், அங்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ரெட்டிப்பான கணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பாட்டு என்ன பண்ணக்கூடாது, ஐயோ ரெட்டிப்பான கணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க உட்காருங்க அந்த ரொம்ப இதெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லாம என்ன பண்ணணும், எது தேவையோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்களையும் நம்ம என்கரேஜ் பண்ணி என்ன, ஏன்னா அவங்களும் அந்த ஒரு பலவீனத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏன்னா அவங்களுமே இம்பர்ஃபெக்ட் மேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களையும் என்கரேஜ் பண்ணி, நம்மளோட ஒரே கோல் என்னவா இருக்கணும்னா எப்படியாவது எல்லாம் ஒன்னா சேர்ந்து சபையாயிரும், அதுக்கு மட்டும்தான் நம்ம அந்த ஒரு மைண்ட் இருக்கணுமா ஒழிய வேற எந்த விதத்திலையும் நம்ம யோசிக்கிறவர்களாக அங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அதனால ரெட்டிப்பான கணம் அப்படின்னு சொல்லும் போது தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப அந்த ஒரு பாராட்டுற விஷயமோ அந்த முகஸ்துதி அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பேசுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் அங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதான் சொல்ற, ஏதாவது ஒரு விஷயம் பாராட்டணும்னா பி ஸ்பெசிபிக், அந்த ஒரு விஷயத்த மட்டும், அது ஒரு விஷயத்த மட்டும் பேசிட்டு வந்துடணும், அதை விட்டுட்டு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, குழப்பிட்டு இருக்க கூடாது. அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க விழுந்துருவாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா நல்லா ஒரு எல்டரா இருக்கலாம், நல்லா பேசுறவர்களா இருக்கலாம், ஆனா என்ன ஆக மாட்டாங்க, அவங்க பரலோகத்துக்கு போகாம என்ன பண்ணிடுவோம்னா நம்மளுடைய பேச்சே என்ன பண்ணிடும் அப்படின்னா அவங்கள விலை செஞ்சிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த ஒரு விஷயத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா ஒரு எல்டர் ரொம்ப பாப்புலரா இருக்கணுமா, அது ஒரு குவாலிஃபிகேஷனா ஒரு குவாலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிரதர் சொல்லிட்டாரு இல்லைங்க, அதுக்குன்னு நல்லா பாப்புலரா இருக்கிறவங்களுக்கு நீங்க தேர்ந்தெடுக்காம இருக்கணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அங்க சொல்றேன். அடுத்த ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆம்பிஷன் டு பி an elder, ஒரு எல்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பிஷன் இருக்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சைடு இருக்கலான்னு வருது, இந்த சைடு சிஸ்டர் வசனத்தை பிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு ஆம்பிஷன், நான் எப்படியாவது எக்லீஷியாக்கு எல்டர் ஆயிடணும் அப்படின்னு சொல்றதுக்கும், புரியுதுங்களா, அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப ஆம்பிஷன்னா அந்த ஒரு எல்டர் ஆகிறதுக்கு ஆம்பிஷன் இருக்கலாமா அப்படின்னா பிரதர் என்ன சொல்றானா மேபி அப்படின்றாரு. அது ஏன் மேபி, எஸ் நோன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா மேபி அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா அது ஒவ்வொருத்தர் சகோதரரை பொறுத்து அது மாறும். ஏன்னா அதான் சொல்றாரு,
ஆம்பிஷன் இஸ் ஏ டூ எட்ஜட் ஸ்வார்ட். அது ரெண்டு பக்கம் கருக்குள்ள பட்டயம் மாதிரி. அது ரொம்ப ஆம்பிஷனா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது சில விஷயம் நம்ம தப்பு பண்ணும்போது அந்த ஒரு ப்ரைடு உள்ள வந்துருச்சா நம்மளையும் அது குத்தம், எதிரில் இருக்கவங்களையுமே அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா ஆம்பிஷனா இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம். சிஸ்டர் சொன்னமே வசனமும் இருக்கு, பின்னாடி வாசிக்க போறோம். அப்படின்னா அந்த ஒரு விஷயமும் இருக்கணும் அப்படின்றாரு. அதான் அங்க சொல்றாரு, அதை வந்து நம்ம பார்த்து என்ன பண்ணணும்னா அங்க ஜாக்கிரதையா அங்க டீல் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஒரு எல்டரா வரவங்க அது ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். விட்டுட்டாங்கன்னா அவங்களும் விழுந்துருவாங்க, சபையும் ஒரு தப்பான ஒரு வழிநடத்துதலுக்குள்ளாக எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால அந்த ஒரு ஆம்பிஷனை குறித்து நம்மளுமே பார்க்கிறோம். படிச்சிடலாம் பாருங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஓகேங்களா? அப்ப கண்காணியை விரும்புகிறவன் நல்ல வேலையை தான் அவங்க என்ன பண்றாங்க, விரும்புறாங்க. சபையை வழி நடத்தணும், நம்ம பரலோகம் போறது மட்டும் பத்தாது, சபையும் சேர்த்து கூட்டிட்டு போனோம்னு ஒரு நல்ல எண்ணத்துக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்துவோட ஊழியம் சேர்த்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா அது கொஞ்சம் நெகட்டிவா, நான் தான் இந்த எக்லீஷாக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு, நான் எப்படியாவது இந்த எக்லீஷாக்கு எழுறாயிரும், அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வந்துடுச்சு அப்படின்னா அதுதான் சொல்றாரு, நான் அது நம்மளை வெட்டிடும் அப்படின்றார். டூ சைடடு ஸ்வாட் அப்படின்றார். ஓகேங்களா? அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த ஒரு விஷயத்த அந்த மூப்பர்கள் என்ன பண்ணணும்னா அதை டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். அதை கூட படிக்கலாம் பாருங்க. இந்த ஊழியத்தை நாடுவதில் ஒவ்வொருவரும் பெருமை வளர்ச்சி அடைவதற்கும் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வதற்கும் ஆபத்து இருப்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஓகேங்களா? அப்படின்னா இந்த ஊழியத்தை நாடுவதில் அந்த ஒரு ஆம்பிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுல என்ன ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒவ்வொருவரும் பெருமை வளர்ச்சி அடைவதற்கு, பெருமைக்குள்ள போறதுக்கு என்ன ஆயிடும், நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி அதிகாரத்தை எடுத்துக்கொள்வதற்கும், நான் தான் இந்த டிசிஷன் எடுப்பேன்பா, நான் சொல்றதுதான்ப்பா இந்த எக்லீஷா கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டுமே யாருக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எல்டர்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் அதை சொல்றாரு, அதை நீங்க நம்ம நினைவுல வச்சுக்கணும் அப்படின்றாரு. கீழே ஒரு விஷயம் இருக்கு, அது வரல, தனிப்பட்ட மகிமைக்காக. ஓகேங்களா? அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அங்க வருதுன்னா தனிப்பட்ட ஒரு மகிமைக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. ஓகே, ஒரு எல்டர்னா என்ன இருக்கும், ஒரு கணம் இருக்கும், மரியாதை இருக்கும், வெளியே போகும்போது இவரு இந்த எக்லீஷாவோட எல்டர்ப்பா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்காகலாம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அந்த ஒரு ஆம்பிஷன் ஸ்பிரிட் நம்மளுக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அங்க வந்துடக்கூடாது. கண்டிப்பா நம்மள அழிச்சிடும். இங்க மேபி நம்ம இருக்கலாம், கரெக்டுங்களா? வெளியில அப்படி போகும்போது ஊருக்குலாம் போகும்போது எப்படி இருக்கும், இவர் எல்டர்ப்பா, சென்னையில இருந்து எல்டர் வந்திருக்காரு, அப்படி இருக்கலாம். ஆனா அது வந்துடுச்சு அப்படின்னா என்ன ஆயிடும், நம்ம பரலோகம் போக முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அங்க போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ இத கூட நம்ம படிச்சிடலாம் பாருங்க. அடுத்தது, மந்தையை மேய்ப்பதில் ஒருவர் முறையாக கவனம் செலுத்தினால் அவருக்கு வேறு ஆர்வங்களுக்கு நேரம் இருக்காது. ஒருத்தர் கரெக்டா எக்லீஷாவை கவனிச்சிட்டு இருந்தாருன்னா அவருக்கு என்ன இருக்காதா, ஆக்சுவலா அவங்க பர்சனல் ஒர்க்கோ அபிஷியல் ஒர்க் பண்றது கூட என்ன இருக்காது, டைம் இருக்காது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய மைண்ட் எங்கேயே தான் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எக்லீஷா எக்லீஷா எக்லீஷான்னு அதுலயே தான் அவங்களோட மைண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து படிக்கலாம். கர்த்தருடைய மக்கள் மத்தியில் மூப்பர் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் இதை கர்த்தரிடமிருந்து வரும் ஒரு கனமாகவும் சிறப்புரிமையாகவும் கருத வேண்டும். ஆனா தேவன் நம்மளை கனப்படுத்துறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணிக்கணும், அந்த நேரத்துல ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு விஷயம் தான். தேவன் நம்மளை கனப்படுத்துறாரு, முக்கியப்படுத்துறாருன்ற ஒரு நினைப்பும் இருக்கணும். ஆனா அதை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மைண்ட்ல எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டு நான் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அங்க வச்சுக்க கூடாது. ரொம்ப அதனாலதான் சொல்றாரு இரு பக்கமும் வெட்டிடணும். அதனாலதான் சொல்றாரு ரொம்ப கேர்ஃபுல். எல்டர்ஸ் ரோல் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா அவங்க என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறாங்கன்னா ஓட வேண்டியவர்களா இருக்கிறாங்க. இல்ல அப்படின்னா சபை மக்கள்லாம் என்ன ஆயிடலாம், சபையாயிடலாம். ஆனா எல்டர்ஸும் முக்கியமா ஒரு கொஸ்டின் புக்ல கூட ஒரு கொஸ்டின் இருக்கும், யார் யாரெல்லாம் திரள் கூட்டமா போவாங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன பதில் வந்திருக்கும் ரசல் பிரதர்ட்ட இருந்து, மூப்பர்களும் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்களே அவங்கெல்லாம் திரள் கூட்டமா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்கும் போது பெருமைக்குள்ளாக அவங்க விழுவுறதுக்கு நிறைய சூழ்நிலைகள் இருக்கு. சோ அதனால ரொம்ப ஜாக்கிரதையா என்ன பண்ணணும்னா அங்க ஓட வேண்டியவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏன்னா சுத்தி இருக்கிறவங்களே தூண்டி விடுவாங்க,
இவங்களுக்கும் ஒன்னு ரெண்டு சாத்தான் தூண்டி விடுவான், மொத்தமா விழுறதுக்கும் அங்க என்ன இருக்குன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தேவனுமே நம்மள அதை கனப்படுத்தி இங்க வைக்கிறார் அப்படின்னும் போது ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம்னா அங்க ஓட வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதான் சொல்றாரு, நிறைய வேலை இருக்கும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது, வந்தீங்க சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க போறாங்க வராங்க அப்படிதான் தெரியும். ஆனா பேக்ரவுண்ட்ல அவ்வளோ வேலை அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுமே நம்ம பாக்குறோம். அதான் சொல்றாரு, மெனி ஆஃப் த டியூட்டிஸ் ஆஃப் அன் எல்டர் ரிக்வயர் மெனி ஹார்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஒரு எக்லீஷியாக்கு ஒரு போதிக்கணும், அவங்கள வளர்க்கணும் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல டே அண்ட் நைட் அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அது எதுவுமே வெளியே தெரியும். வராரு ஒரு சப்ஜெக்ட் பேசுறாரு, என்ன பண்ணிட்டாரு போயிட்டு அப்படிதான் தெரியும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றதுமே என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதுதான் அந்த ஒரு டிசையர் இருக்கு அப்படின்னும் போது என்ன பண்ணக்கூடாதுன்னா அது அந்த ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்றதுமே பார்க்குறோம். அப்போ நான் அவருக்கு ரொம்ப ஆசை இருக்கு அப்படின்னும் போது நம்ம அதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அவர் வந்து ஒரு ஆம்பிஷன் இருக்கு, அவர் வந்து இந்த ஒரு எக்லீஷியாவுக்கு வந்து எல்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னும் போது அவருடைய நோக்கம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. கரெக்டுங்களா? அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னும் போது அது இவர் பாரு ரொம்ப ஆசைப்படுறாரு இந்த எக்லீஷியாக்கு எல்டர் ஆகிறதுக்கு, அதனால இவர் என்ன பண்ணிடலாம், ஒதுக்கி வச்சிடலான்னு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது. ஆனா என்ன அப்படின்னா அது அவரோட நோக்கம் என்னன்றது நம்மளுக்கு தெரியாததுனால நம்ம அதை பண்ண முடியாது. ஆனா அது நல்ல வேலை அப்படின்ற ஒரு விஷயமே நம்மளுக்கு பவுல் அப்போஸ்தலர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அங்க கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா. அதுல இன்னொரு ஒரு பாயிண்ட் ஆட் பண்றாரு, என்ன அப்படின்னா சில பேர் எக்லீஷியால இருப்பாங்களாம், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எல்டர்ஷிப் வேலையை பண்றதுக்கான தகுதிகள் எல்லாமே இருக்கும், ஆனா ரொம்ப சைலண்டா இருப்பாங்க எக்லீஷியா. அவங்க வெளியே யாருக்குமே தெரியாது, ஓகேங்களா? ஆனா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட அந்த குவாலிட்டிஸ் இருக்கும், ஆனா ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. நம்ம நிறைய பேர் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதை கவனிக்கவே மாட்டோமா. ஸோ அந்த மாரியும் எல்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஒவ்வொரு எக்லீஷியாலுமே இருப்பாங்க. ஆனா அது மெம்பர்ஸ் என்ன பண்ணணுமா, தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு தான் நாமினேஷன், கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரியும் பிரதர்ஸ் இருக்கிறாங்களா, இருந்தாங்கன்னா அவங்களையும் நம்ம என்ன பண்ணணும்னா அங்க மோட்டிவேட் பண்ணி என்ன பண்ணணும்னா அங்க எடுத்துட்டு வரணும். தான் சொல்றாரு, சரி அவங்க சும்மா சைலண்டா உட்காந்துட்டு இருக்காங்களே, மேபி அதான் சொல்ற, எப்படி அவங்க உட்காந்துட்டு ரொம்ப ஹம்பிளா இருப்பாங்களா, ஏன்னா ஹம்பிளா இருக்கணும்னு சொல்லி இருக்குல்ல, அதனால என்ன பண்ணிக்க மாட்டாங்க, வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஆனா எல்லா குவாலிட்டிஸ் இருக்கும், படிச்சுட்டு இருப்பாங்க, எல்லா இதுவுமே அவங்கள்ட்ட இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்கள நீங்க என்ன பண்ண, ஆக்சுவலா ஒரு நல்ல குவாலிட்டி ஹம்பிளா இருக்கிறது, கரெக்டுங்களா? அதுக்காகவே என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள முன்மொழிஞ்சு அவங்கள நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கூட என்ன பண்ணணும்னா அங்க கொடுக்க வேண்டியவர்களா இருக்கும். அதுக்கு யார் காரணம், யாரு தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னா சபை அங்கங்கள் தான் என்ன பண்ணணும்னா அந்த ஒரு விஷயத்தையுமே செய்யணும் அப்படின்றாரு. இன்னொரு ஒரு ரீப்ரிண்ட் ஆர்டிகல் 4380 கூட படிச்சிடலாம் பாருங்க. மற்றவருடைய பாராட்டை விரும்புவதானது ஒருவேளை தேவன் திசையில் சரியாய் செயல்படுத்தாவிட்டால் சரியானதாய் இருக்கும். ஆனால் அது மனித பாராட்டை நாடிடும் அளவுக்கு தக்கதாய் அது அபாயமாய் காணப்படும். ஏனெனில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை போன்று அபூர்ணர்களாய் இருப்பதினால் அவர்கள் நமது கர்த்தரால் நிராகரிக்கப்படுபவைகளையும் கண்டிக்கப்படுபவைகளையும் எப்போதும் அங்கீகரிக்கிறவர்களாகவும் பாராட்டுகிறவர்களாகவும் காணப்படுகின்றனர். ஓகேங்களா? அவங்களுமே பலவீனத்துல இருக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் பார்த்த பாயிண்ட் தான் அது ரீப்ரின்ஸ் பிரதர் எழுதி இருக்கிறாரு. ரொம்ப ஜாக்கிரதையா அவங்கள போய் நம்ம என்ன பண்ணணும், பாராட்டுற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். படிக்கலாம். ஆகையால் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றும் அவரது அங்கீகரிப்பையும் இறுதியில் நல்லது எனும் அவரது வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் விரும்புவதே அனுமதிக்கப்பட்டுள்ள ஒரே குறிக்கோளாய் இருக்கின்றது. ஆம், இது கர்த்தருடைய ஆவியை. ஓகேங்களா? அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றதான் தேவன் என்ன பண்ண போறாருன்னா அங்க பார்க்க போறாரு. ஒரு நல்ல நோக்கத்துல ஒரு எல்டர் ஆகணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா தேவன் எடுத்து என்ன பண்ணுவாருன்னா அங்க யூஸ் பண்ணுவார் அப்படின்றதையுமே என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்த ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, a candidate for eldership should be experienced. ஒரு எல்டரா இருக்கிறவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா? எஸ்ஸா நோவா மேபியா? மேபியும் வருது. ஓகே, பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மேபியும் இல்ல நோவும் இல்ல, கண்டிப்பா என்ன வேணும்ட்டாரு, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னா அங்க கண்டிப்பா எடுத்துட்டு வராரு. நம்ம அது வசனம் கூட வாசிச்சிருப்போம், கரெக்டுங்களா? அதிலே வாசிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் இருமா படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படின்னா
என்ன இருக்கக்கூடாதுன்னா நூதன சீஷனாக, நோவிஸ்ன்னு இருக்கும் இங்கிலீஷ்ல. அப்படின்னா புதுசா சத்தியத்துல வந்த சகோதரர்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எல்டர்ஸா என்ன பண்ணக்கூடாதுன்னா அங்க நாமினேட் பண்ணக்கூடாது. அதனால நிறைய பிரச்சனை வருது அப்படின்றாரு. அதுவும் பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு. அப்படின்னா அவர் எங்க போய் விழுந்துருவாராம்? பிசாசுக்கு என்ன ஒரு ஆக்கினை வச்சிருக்கிறாங்களோ தேவன், அதே ஆக்கினையில இவங்களுமே போய் விழுந்துருவாங்க. அதனால சபையார் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த மாதிரி புதுசா வந்தவர்களை என்ன பண்ண வேணாம்னா எல்டர்ஸா என்ன பண்ண வேணாம், நாமினேட் பண்ணாதீங்க. கொஞ்சம் வருஷம் ஆகட்டும், மேபி ஒரு 4-5 வருஷமா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, அவருடைய ஊழியங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா அங்க நாமினேட் பண்ணலாமா ஒழிய, புதுசா இப்பதான் வந்திருக்காங்க ட்ரூத், ஆனா நல்ல ஜீலா ஓடுறாங்க, நல்லா இருக்கிறாங்கப்பா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணிட வேணாம், எல்டர்ஷிப்புக்கு அங்க நாமினேட் பண்ண வேணாம். அப்படி பண்ணணும்னா அவங்க பிசாசரோடைய இதுல போய் விழுறதுக்கு யார் காரணமாயிடுவோம்? ஆமா, சபையார் தான் இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும். இப்பன்னு இல்ல, அதுக்கப்புறம் கூட போய் எல்டர்ஸ்ட பேசுற விஷயத்துல இருந்து பழகுற விஷயம், இந்த எக்லிஷன்ல வெளியில போய் ஏதாவது ஒரு பிரதர்ட்டையோ ஒரு எல்டர்ட்டையோ பேசுறாங்கன்னா கூட ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். ஓகேங்களா? ரொம்ப பெருமையா அவங்க வர மாதிரி நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அவங்க விழுகிறதுக்கு நம்மளே என்ன ஆயிடுவோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக ஆயிடும். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. யாரை பத்தினா ரெஹோபயம். யார் ரெஹோபயம்? சாலமோனுடைய பையன். ஓகேங்களா? சோ அவர் பாத்தீங்கன்னா சாலமோனுடைய காலத்துக்கு அப்புறம் அது 2ஆ பிரிஞ்சதுன்னு நம்ம சொல்லிட்டு பாக்குறோம். 10 தனியா 2 தனியா. பாத்தீங்கன்னா ஒரு பையன் ரொம்ப சின்ன வயசு உள்ள வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க ஒரு பிரச்சனை வருது. ஓகேங்களா? வரி நிறைய அவங்க ராஜா சாலமோன் ராஜா என்ன பண்ணிருப்பாருன்னா நிறைய வரி போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம பாக்குறோம். சோ அதனால இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அங்க ஒன்னா சேர்ந்து ராஜாட்ட கேட்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எங்களுக்கு இந்த வரியெல்லாம் என்ன பண்ணுங்க கொஞ்சம், ஏன்னா வசனம் தேல் கொட்டுற மாதிரிலாம் இருந்தது அப்படிலாம் படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் லெகுவா பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல் வார்த்தைகளை. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இவங்க எல்லாருமே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க, எங்களுக்கு இந்த விஷயத்த வரியெல்லாம் என்ன பண்ணுங்க கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் என்ன பண்றாரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யார்கிட்ட ஃபர்ஸ்ட் போறாரு அப்படின்னா படிக்கலாம் பாருங்க. அதுல 8 மற்றும் 9ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோட வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி. அப்படின்னா என்ன பண்ணிருக்கிறாரு அந்த ராஜா? அவர் புதுசா உள்ள வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் போய் முதியோர்கள், கொஞ்சம் நல்ல பெரியவங்க வயசானவங்களா இருந்திருப்பாங்களே, எக்ஸ்பீரியன்ஸ்டு இருந்திருப்பாங்களே, அவங்கள்ட்ட போய் என்ன பண்றாருன்னா சில ஆலோசனைகளை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அவர் ஏஜ்ல இருப்பாங்களே, யூத் எல்லாம் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட போய் என்ன பண்றாருன்னா அவங்கள்ட்டையும் ஆலோசனை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ரெண்டுத்தையும் கேட்டுட்டு ஒரு முடிவு எடுக்கிறார். அதை நம்ம படிக்கலாம் பாருங்க. அடுத்தது 16ஆம் வசனத்துல. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒரு கீழே வாசிக்கல சிஸ்டர். 9ஆம் வசனம். அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். ஓகே, அது தொடர்ந்து வரும். இது கூட நம்ம வாசிக்கலாம். 16ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ராஜா தங்களுக்கு செவிகோடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோட எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்போது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு. ஓகேங்களா? சோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ராஜா போயிட்டு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிற அந்த வயசானவங்கள்ட்ட என்ன பண்றாங்கன்னா போய் ஆலோசனை கேட்கறாங்க. அதே நேரத்துல இந்த யூத் மாதிரி அவங்க ஏஜ்லயே இருக்க வாலிபர்கள்ட்டையும் என்ன பண்றாங்கன்னா போய் ஆலோசனை கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா அந்த ராஜா என்ன கடைசியா முடிவு எடுத்தாரு அப்படின்னா, அவங்க ஏஜ்ல இருக்க அந்த யூத்லாம் இருப்பாங்கல்ல வாலிபர்கள், அவங்க சொல்ற முடிவை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்க செஞ்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்பனா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீ என்ன பண்ணுப்பா, உங்க அப்பா ஒரு 10 மடங்கு வட்டி போட்டா நீ என்ன பண்ணு,
அதை இன்னும் ஜாஸ்தி பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ஆனா அந்த வயசானவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இல்லப்பா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்க என்ன பண்ணு, அந்த விஷயத்த நீ பண்ணாத அப்படின்வாங்க. ஆனா இவர் வந்து பார்த்துட்டு இன்னும் நல்லா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றதுக்காக என்ன பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த வாலிபர்களுடைய அந்த ஒரு ஆலோசனையை கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதனால என்ன ஆச்சு, இதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 12 கோத்திரம் என்ன ஆயிடுச்சு, இவருக்கு பெரிய நஷ்டம். 10 கோத்திரம் போயிடுச்சு, 2 கோத்திரம் மட்டும்தான் இவர்கிட்ட இருந்தது ஒழிய, அப்ப 10 கோத்திரம் என்ன ஆயிடுச்சுன்னா அங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதனால தாங்க சொல்றாரு, புதுசா வந்தவங்களை என்ன பண்ணாதீங்க, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அதனால என்ன பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாக நம்ம தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து கூட 12 வயசுல என்ன பண்ணாருங்க, எல்லாமே அவர் போயிட்டு என்ன பண்ணாருங்க, தேவாலயத்துல போய் பிரசங்கிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்பயே அவரோட இதை ஆரம்பிச்சிட்டாருங்களா ஊழியத்தை? வெயிட் பண்ணாரு ஒரு மெச்சூர் ஸ்டேஜ் வர வரைக்கும். ஓகேங்களா, ஒரு 30 வயசு ஏறக்குறைய 30 வயசுக்கு அப்புறம், அப்படின்னா 30 வயசு கரெக்டான ஒரு ஏஜ் அப்படி நம்ம எடுத்துக்க கூடாது. அவர் ஒரு மெச்சூருக்குள்ள வர வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவருமே வெயிட் பண்ணி தான் அவருடைய ஊழியத்தை என்ன பண்ணிருக்கிறாருன்னு அங்க செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா அதுல எக்ஸாம்பிள்ஸ் கூட இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமோத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசு தான், கரெக்டுங்களா? ஆனா என்னன்னா சின்ன வயசுல இருந்தே இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. பவுலோட என்ன பண்ணிருக்கிறாரு, சின்ன வயசுல இருந்தே நம்ம படிச்சிருப்போம், அவங்க அம்மாவும் பாட்டியும் என்ன பண்ணிடுவாங்க, அமுச்சு விட்டுருவாங்க, கரெக்டுங்களா? சோ சின்ன வயசுல இருந்தே பவுல் அப்போஸ்தலனோட இருந்ததுனால அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாரு. இருந்தாலும் சின்ன வயசுலயே அவருமே என்ன ஆயிருக்காருன்னா அங்க எல்டர் ஆயிருக்காரு. அப்படின்னா ஒரு விஷயம் வயசு முக்கியம் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் என்னது அங்க ரொம்ப ரொம்ப அங்க முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். சோ அதனால தான் சொல்றாரு, சம்டைம்ஸ் மெச்சூரிட்டி ஓவர்வெயிட்ஸ் யூத். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நல்ல மெச்சூரா இருப்பாங்க, அதுக்கு தகுந்தாப்புல அந்த ஒரு டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. அதனால ஒரு எக்லீஷாவே வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணணும்னா அங்க செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்படின்னா என்ன சொல்ற, அதனால இளைஞர்களே என்ன பண்ணுங்க, மூப்பர்களுக்கு கீழ்ப்படி. அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் பெரியவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா அங்க கீழ்ப்படுகிறவர்களாக அங்க இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா ஒருவருக்கு ஒருவர் நீங்க என்ன பண்ணுங்க, அப்படின்னா எல்டர்ஸ் வந்து நான் தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் பண்ணக்கூடாது. புதுசா வந்தவங்களும் என்ன பண்ணணும், அந்த ஒரு மதிக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். 2 பேரும் இசைவா என்ன பண்ணணும், அந்த ஒரு ஒன்னஸ்ல அங்க போக வேண்டியவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுல யார் ரொம்ப ஹம்பிளா இருக்கிறாங்களோ அதுதான் கீழே முடிக்கும் போது பேதுரு எப்படி முடிக்கிறாருங்க, மனத்தாழ்மை உள்ளவர்களை என்ன பண்றாருங்க, அவரு பெருமைப்படுத்துவாரு. இல்லைன்னா என்ன பண்ணுவாரு, பெருமை இருந்ததுன்னா என்ன பண்றாரு, எதிர்த்து நிக்கிறாரு. அப்படி அப்படின்னா அந்த ஒரு மனத்தாழ்மை அப்படி எப்பதான் நம்ம கொஞ்சம் அந்த ஒரு ஒன்னஸ்குள்ள வருவோம், எப்பனா அந்த ஒரு மனத்தாழ்மை எப்ப வருதோ அப்பதான் கொஞ்சம் இறங்கி வரணும்னே நம்மளுக்கு தோணும், கரெக்டுங்களா? சோ அதனாலதான் சொல்றாரு, அந்த ஒரு ஒன்னஸ்குள்ள இருந்த அந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ண வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம். அதுக்கு ரொம்ப முக்கியம் மனத்தாழ்மை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். படிக்கலாம் பாருங்க இதை கூட. மூப்பருக்கு, மூப்பர் என்ற வார்த்தைக்கு வயதானவர் என்பது பொருள். ஆனால் கர்த்தருடைய சகோதரர்கள் மத்தியில் இயற்கையான வாழ்க்கையின் வருடங்கள் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. ஓகேங்களா, எல்டர் அப்படின்னாவே இங்கிலீஷ் டிக்ஷனரியில போய் பார்த்தா என்ன இருக்கும், வயதானவர் அப்படின்னு இருக்கும். ஓகே, எல்லா வயதானவர்களையும் என்ன பண்ணிடலாம், எல்டர்ஷிப்புக்கு நாமினேட் பண்ணிடலாம் அப்படின்ற எடுத்துக்க கூடாது. அதான் கீழே படிக்கலாம் பாருங்க. கர்த்தருடைய குடும்பத்தில் சில நேரங்களில் நரைமுடி கொண்ட குழந்தைகளை நாம் காண்கிறோம். அப்படின்னா கர்த்தருடைய சபையில எப்படி இருப்பாங்க, வயசானவங்க நரைமுடி கொண்டவர்களும் எப்படி இருப்பாங்கன்னா அங்க இருப்பாங்க. ஓகே, இவருக்கு நல்ல வயசாயிடுச்சுப்பா, அதனால இவர் என்ன பண்ணிடலாம், எல்டர் ஆக்கிடலாம்ப்பா. அதுவும் நம்ம பண்ணக்கூடாது. ஆனா பார்த்து நம்ம அதை நம்ம ஆரம்பத்துல பரிசுத்தாவிக்குள்ளாக நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நம்ம செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏன் இதை ரொம்ப பார்த்து பார்த்து செய்யணும், ஏன்னா நம்ம பரலோகம் போறோமோ இல்லையோன்றது யாரோட கையில தான் இருக்குது. ஏன்னா எல்டர்ஸ் தான் நம்மளை வழி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லும். ஏதோ தப்பா வழி நடத்திட்டாங்கன்னா என்ன ஆயிடும், டோட்டலா என்ன பண்ணிடும், வேற வழியில போயிட்டு எங்கேயோ, அதாவது ஓட்டம் இங்க எல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க, நம்ம வேற ஏதோ ஒரு டைரக்ஷன்ல இதான் கரெக்ட்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருப்போம், ஓடிட்டு இருப்போம். அதனால தான் சொல்றாரு, நம்மளுடைய எல்டர்ஸ ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கணும்னா அங்க எலெக்ட் பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம். இவர் எல்டரா இல்லையாங்க, யாரு இவர் அப்படின்றீங்களா, ஸ்தேவான் இவர் எல்டரா இல்லையா,
டீக்கன் தான். ஆனா எல்ரா உயிரோட இருந்தா என்ன ஆயிருப்பாரு? கண்டிப்பா அடுத்த எலெக்ஷன்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த அளவுக்கு குவாலிட்டி. எல்லாம் கல்லெடுத்து அடிக்கிறாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? முட்டி போட்டு ஜெபிக்கிறாரு. இவங்களுடைய பாவங்களுக்கு என்ன பண்ணுங்க, மன்னிங்க. புரியுதுங்களா? அப்புறம் அந்த அளவுக்கு கேரக்டர் உள்ளவர்களை நம்ம என்ன பண்ணோம்? எதிர்த்து அடிச்சா கூட வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்ப எல்டர்ஸ்? பண்ணணும்ன்ற. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு மெச்சூர், அதுதான் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நல்லா மெச்சூரா இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணணும்னா அங்க எல்டர்ஷிப்புக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, a prospective elder must be married. ஒரு எல்டரா இருக்கிறவர் கண்டிப்பா கல்யாணம் செஞ்சிருக்கணும். மேபியா கண்டிப்பா கல்யாணம் பண்ணியிருக்கணும். எல்டரா வசனம்லாம் இருக்குது, கரெக்டுங்களா? பின்னாடி வாசிக்க போறோம். ஒரு எல்டரா இருக்கிறவரு எஸ், மேபி, நோ வரவே இல்லை. கண்டிப்பா கல்யாணம் பண்ணியிருக்கணுமா வேணாமா? நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால சரி, அவங்க இருக்கிறாங்க. வேதம் என்ன சொல்லு? கல்யாணம் பண்ணியிருக்கணும். கண்டிப்பா பண்ணியிருக்கணும். கண்டிப்பா பண்ணியிருக்கணும். ஓகே, அது கடைசியா வருது பிரதர். அந்த வசனமும் வருது பிரதர். ஸோ அப்படின்னா என்ன பிரதர் சொல்றாருன்னா, தேவையில்லைன்ற. கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கணும், அவரை தான் நம்ம எல்டர்ஸா என்ன பண்ணணும், நாமினேட்டே பண்ணணும் அப்படின்னா அப்படி கிடையாது அப்படின்ட்டாரு. ஏன் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏன்னா இந்த வசனத்தை நம்ம சம்டைம்ஸ் தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. படிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகையால் கண்காணி ஆனவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா, ஒரே மனைவியை உடைய புருஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கோம் அப்படின்னா, நல்லா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும்ன்றீங்க, நல்லா மெச்சூரா இருக்கணும்ன்றீங்க, அப்படின்னா ஒரு கண்டிப்பா கல்யாணம் ஆகிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி நம்மளே என்ன பண்ணிடுவோம், சம்டைம்ஸ் அதை நினைச்சுக்கோம். ஆனா இங்க ஒரு பாயிண்ட் என்ன வசனம் சொல்லுது அப்படின்னா, அவர் ஒரே மனைவியை உடையவராக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அங்க சொல்லுது. ஓகேங்களா? சொல்லிட்டு தான் பிரதர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இவர் அர்கான்சஸ், அதாவது அமெரிக்காவில் இருக்க ஒரு தேசத்துல போயிட்டு ஒரு இன்னொரு பிரதரோட பேசிட்டு இருந்தாராம். பேசிட்டு இருக்கும்போது எல்டர்ஸ் இதை குறிச்சு, எலெக்ஷன் குறிச்சு எல்லாம் பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது இந்த வசனத்தை எடுத்து அந்த இன்னொரு பிரதர் வச்சாருங்களாம். வச்சுட்டு, எப்படிங்க கல்யாணமே அவளை இப்படியே நீங்க இவரை எல்டரா நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற போது அப்பதான் தெரிஞ்சுதான், ஓ இந்த மாதிரிலாம் கூட மைண்ட்ல வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அப்படின்னா வசனத்தை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, படிச்சிடலாம் சிஸ்டர். ஒருவனுக்கு ஒரு மனைவி மட்டுமே இருக்க வேண்டும், ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கூடாது. இதுதான் அதோட அர்த்தம். ஒருத்தருக்கு எப்படி இருக்கணும், ஒரு மனைவி மட்டும்தான் இருக்கணுமா ஒழிய அங்க அதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்றதான் பவுல் அப்போஸ்தலர் அங்க என்ன பண்ணிருக்காருன்னா 3ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 3ல என்ன பண்றாருன்னா எழுதி இருக்கிறாரு. ஒழிய அவருக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க கண்டிப்பா கிடையாது. கீழே கூட படிச்சிடலாம் பாருங்க. திருமணமானவராக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. ஏனெனில் கர்த்தரும் அப்போஸ்தலனும் பிரம்மச்சாரிய நிலையை மேலானதாக பரிந்துரைக்கின்றனர். இயேசு கிறிஸ்துவ என்ன எதுல சேர்த்துக்கிறது? பவுல் அப்போஸ்தலன் அப்ப எதுல சேர்த்துக்கிறது? அவங்களாம் என்ன பண்ணலங்க, ஆமா நம்ம தலையே என்ன பண்ணலன்னா கல்யாணம் பண்ணல அப்படின்னும் போது அது கண்டிப்பா அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கணும், அப்பதான் அவரை நான் எல்டரா நாமினேட் பண்ணுவேன்னா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதுலயே 4ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அதுலயே இன்னொரு ஃபேமிலியிலே இன்னொரு டிவிஷனும் இருக்கு, அதையும் படிச்சிடலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஓகேங்களா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் கல்யாணம், அடுத்தது வந்து பிள்ளைகள் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்னா அதுக்கு ஒரு டவுட் வந்துடும். கரெக்டுங்களா? ஏன்னா வசனம் இப்ப என்ன சொல்லுது? ஆமா, தன் பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் பண்ணுகிறவர்களாகவும் என்ன பண்ணவங்க இருக்கணும், அந்த அளவுக்கு இவங்க வளர்க்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லும் போது கண்டிப்பா அவங்க கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோடு இருக்கிறவங்க தான் நல்ல மெச்சூரி எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க. அவங்கள நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம எக்லீஷியாக்கு அப்படி நம்ம யோசிக்க வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றாரு நாங்க சொல்றாரு. படிக்கலாம் பாருங்க. இது கூட தன்னுடைய பிள்ளைகளை கீழ்ப்படுதலில் வைத்திருப்பது. ஒருவர் தனது பிள்ளைகளுக்கு தனது கடமையில் கவனக்குறைவாக இருந்திருந்தால் அவர் திருச்சபையில் கர்த்தருடைய பிள்ளைகளிடையே அறிவுரைகள் மற்றும் பொது ஊழியங்களில் ஞானமற்றவராகவோ அல்லது கவனக்குறைவாகவோ இருக்கக்கூடும். ஏன்னா இப்ப பிள்ளைகளையே சரியா வளர்க்கல. ஏன்னா வசனம் அப்படிதான், பிள்ளைகளையே சரியா வளர்க்கல அப்படின்னா எக்லீஷியால இருக்கிற அத்தனை பிள்ளைகளை அவரால் என்ன பண்ண முடியாது,
வழி நடத்த முடியாது. அதனால கண்டிப்பா அவருக்கு என்ன பண்ணிருக்கணும், மினிமம் எத்தனை குழந்தையா இருந்திருக்கணும். அப்படிலாம் எதுவுமே என்னங்க அங்க கிடையாது. ஆனா என்ன பிரதர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது ஒரு அசட் அப்படின்ற. ஓகேங்களா? என்ன அப்படின்னா, பேச்சுலரா இருந்தா ரொம்ப நல்லது, பின்னாடி பாயிண்ட் வருது. ஓகேங்களா? கல்யாணம் ஆயிருக்கா ரொம்ப நல்லது. ஏன்னா கல்யாண வாழ்க்கைக்குள்ள போனவங்களுக்கு இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்கும். கரெக்டுங்களா? கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வரும், எல்லாமே வீடுக்கு வீடு நம்மளுக்கு தெரியும், வாசப்படி. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எக்லீஷியால மற்ற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு வரும்போது இவரால் என்ன பண்ண முடியும், ஈஸியா டீல் பண்ண முடியும். ஏன்னா இவர் ஆல்ரெடி அதுக்குள்ள போயிருப்பாரு, தேவன் அந்த ஒரு அனுபவத்தை கொடுத்திருப்பாரு. அப்படின்னும் போது அது ஒரு அசட், அது ஒரு சொத்தா பாருங்க. அவருக்கு அந்த மாதிரி கல்யாணம் ஆயிருக்குன்னா ஓகே, நல்ல விஷயம். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து அவருடைய அனுபவங்களை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இங்க அதே மாதிரி ஏதாவது வேற பிரச்சனைகள் எக்லீஷியால வருது, குழந்தைங்க வச்சுக்கிட்டு ஏதாவது அப்படின்னும் போது இவரும் அந்த அனுபவத்துல என்ன பண்ணிருப்பாரு, தேவன் எடுத்துட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ அதனால அதுவுமே ஒரு அசட்டா பாருங்க. ஸோ அப்படின்னா கல்யாணம் ஆயிருந்தாலும் என்ன பண்ணலாம், எல்டர்ஸா நாமினேட் பண்ணலாம். குழந்தைகள் இருந்தாலும் ரொம்ப நல்லது, ஒரு அசட், அவங்களுக்கு சொத்து, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்லீஷியால யூஸ் பண்ணுவாங்க, அதன்படி ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அது எக்லீஷியால இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேமிலிக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனாலும் இன்னும் ரொம்ப நல்லது எது அப்படின்னா, இவரை மாதிரி ஓடுறது. புரியுதுங்களா? எந்த இதுவும் வேணாம்பா, நான் என்ன பண்ணிக்கிறேன், 100% நான் என்ன பண்ணிக்கிறேன்னா தேவனுக்கு நான் ஒப்பு கொடுத்து ஓடுறேன் அப்படின்னாலும் ஓகே தான் அப்படின்ற ஒரு விஷயத்தோட. ஏன்னா திமோத்தி கூட என்ன பண்ணலன்னா கல்யாணம் ஆன மாதிரி நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல கல்யாணம் ஆச்சா என்ன நம்மளுக்கு வசனங்கள் இல்லை. ஆனா இவர் எல்டர் ஆயிருக்கிறாரு, ஆனா எல்டர் ஆன வரைக்கும் இவருக்கு கல்யாணம் ஆன மாதிரி இல்லை. ஸோ இப்படியும் எல்டர்ஸ் இருக்கிறாங்க, அப்படியும் எல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அது ஒரு குவாலிட்டியா நம்ம நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, இவர் கல்யாணம் ஆகவே இல்லப்பா, இவருக்கு குழந்தைகள் இல்லவே இல்லப்பா, அதனால என்ன பண்ணக்கூடாது, இவங்களெல்லாம் எல்டர்ஸா நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தவறான புரிதலுக்குள்ளாக நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா வசனத்தை சம்டைம்ஸ் அமெரிக்காலே அந்த மாதிரி ஒரு பிரதர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்க இருந்திருக்கிறார் அப்படின்றதுக்காக பிரதர் இந்த ஒரு பாயிண்ட்டுமே ஆட் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எல்டர் மஸ்ட் பி a குட் ஸ்பீக்கர். நல்லா பேசுறவரா இருக்கணுமா ஒரு எல்டரு, அது அடுத்த பாயிண்ட் வருது. நல்லா பேசுறவரா இருக்கணும், அப்பதான் எல்டர். கரெக்டுங்களா இல்லையா? அது கொஞ்சம் அழுத்தி கேட்டோன்னு பிரதர் மாதிரி. சரி, பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நோன்ட்டார். நல்லா பேசுறவர் தான் எல்டரா இருக்கணும் அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. வாசிக்கலாம் பாருங்க, அதுலயே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் இது வசனம். ஆக்சுவலா டீக்கனுக்கு சொல்ற ஒரு விஷயம், எல்லோருக்குமே பொருந்தும். ஓகேங்களா? அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும். ஓகேங்களா? அப்படின்னா ஆக்சுவலா டீக்கன்ஸ்க்காக சொல்றாரு. ஆக்சுவலா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். டீக்கன்ஸ்க்காக நம்ம பின்னாடி டீக்கன்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியா தான் பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ அதனால என்னன்னா டீக்கன்ஸுக்கு, ஏன்னா இந்த பாத்தீங்கன்னா முதல் வசனத்துல இருந்து எல்டர்ஸ்க்கு சொல்லிட்டே வருவாரு, 7 வசனம் வரைக்கும் சொல்லிடுவாரு. 8வது வருஷம் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டீக்கன்ஸ் எப்படி இருக்கக்கூடாது, இரு நாக்கு உள்ளவர்களாக இருக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஆதிகால சபையில இருந்ததுனால தான் வசனமா வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சபை மக்கள் ஏதாவது ஒன்று சொல்றாங்கன்னா அது இவங்க ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு எல்டர்ஸ்ட போய் என்ன பண்றது, வேற மாதிரி சொல்றது. அது தெரியாம சம்டைம்ஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா சம்டைம்ஸ் என்ன பண்றதுன்னா இவங்களுக்கும் எல்டர்ஸ்க்கும் என்ன பண்றது, ஒரு சண்டை மூட்டி விடுறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆதி காலத்திலே இருந்ததுனால தான் அங்க சொல்லிட்டாரு டீக்கன்ஸ். ஏன்னா மூப்பர்கள் அப்படி எதுவும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா டீக்கன்ஸ் இருநாக்கு உள்ளவர்களாக அங்க இருக்கக்கூடாது. இங்க ஒண்ணு பேசுறது, அங்க ஒண்ணு செய்யறது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ அதுதான் சொல்றாரு, எல்டர்ஸுக்குமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, அது பண்ணக்கூடாது. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க பெரிய ஸ்பீக்கரா இருக்கணுமானா அது தேவையில்லை. ஆனா இந்த மாரி விஷயங்கள்லாம் இல்லாம இருந்தாவே என்னங்க, அது அவங்களுக்கு போதும். ஆனா பெரிய ஸ்பீக்கரா இருக்கணும் அப்படின்றதுல அதான் சொல்லுவாங்க. பெரிய ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒண்ணுமே இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள், வெளியில உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டாபிக் கொடுத்து பேச சொல்லுவாங்க, ஒண்ணுமே இருக்காது. அது ஒரு பலூனை பத்தி பேசினா 1.5 மணி நேரம் பேசுவாங்க. பலூன் எப்படி இருந்தது தெரியுமா, பலூன் எப்படி படைக்கப்பட்டது தெரியுமா, அது எப்படி உருவாக்குனாங்க தெரியுமா, அப்படி இப்படி. அது ஒரு டேலண்ட், தெரியுங்களா? அதுவுமே டேலண்ட் தான் உலகத்துல இருக்கிறாங்க. அந்த மாதிரி டேலண்ட் இங்க வேணுமா அப்படின்னா இல்ல அப்படின்ற. பெரிய ஸ்பீக்கரா இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா தேவையில்லை அப்படின்றாரு.
ஓகேங்களா. அதை சொல்லிட்டு தாங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அது ஒரு பெரிய ஒரு ஸ்பீக்கர்ஸா இருக்கிறவங்க தான் பெரிய லீடர்ஸ் ஆக முடியுமா, நல்லா வழி நடத்த முடியுமானா அதுவுமே கிடையாது. அவங்க அது இல்லாம கூட என்ன பண்ணுவாங்க, அங்க நல்ல எக்லீஷியாவை வழி நடத்த முடியும் அப்படின்றதையுமே என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. ஆனா அதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கிஃப்ட் தேவன் கொடுத்திருந்தாருன்னா என்ன பண்ணிக்கலாம், எக்லீஷியா அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, யாத்திராகமம் 4:10-12. ஏன்னா பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் வழி நடத்தி இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் எப்படி பெரிய ஸ்பீக்கர்ஸா இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறார் பிரதர். யாத்ராகமம் 4:10 முதல். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னானது தேவரீர் உமது அடியோனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ. ஓகேங்களா. அப்படின்னா இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச இன்சிடென்ட் தான், கரெக்டுங்களா. அப்படின்னா தேவன் வந்து ஒரு லீடரை செலக்ட் பண்ணும் போது என்ன பார்த்து செலக்ட் பண்ணல, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. புரியுதுங்களா? அதான் சொல்றாரு, தேவன் இருதயத்தை பார்த்து தான் செலக்ட் பண்ணுவார் ஒழிய அவர் நல்ல டாப் ஸ்பீக்கரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவனே என்ன பண்ணலையா, அதெல்லாம் பார்க்கல. இருதயத்தை மட்டும் பார்த்தாரு, நல்லா இருந்தது, உடனே மோசே என்ன பண்ணிட்டாரு, அங்க செலக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இன்னொருத்தர் கூட அதே மாதிரி இருக்கிறார் பாருங்க, 2 கொரிந்தியர் 10:10. 2 கொரிந்தியர் 10:10. அவனுடைய நிருபங்கள் பாறை யோசனையும் பலம் உள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும், வசனம் அற்புதமாய் இருக்கிறது என்கிறார்களே. இது யாரை குறிச்சு? வசனம் அற்பமாய் இருக்கிறது அப்படின்னா யாரை குறிச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க? இல்ல, இது 2 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதி இருக்கிறாரு. இந்த வசனம் யாரை குறிச்சு? அவருடைய வசனம் ரொம்ப அற்பமா இருந்தது அப்படின்றாங்க. பவுல் அப்ப ஸ்பீக்கர் இல்லைங்களா? எல்லாம் பவுலுன்றீங்க. ஒரு பெரிய ஸ்பீக்கர் இல்லையா? ஐரோப்பா கண்டத்தை எத்தனோடி சுத்தி வந்தாரு? ஆக்சுவலா இல்ல, அவர் வந்து ஒரு பெரிய ஸ்பீக்கரே கிடையாது, நல்ல லீடரு, நல்ல வழி நடத்தினாரு, ஊழியம் இறங்கி எல்லா இடத்துலயும் செஞ்சு. அவரை போல இன்னைக்கு யாருமே செய்ய முடியாது, கரெக்டுங்களா. ஆனா அவர் நல்ல ஸ்பீக்கர் இல்ல, புரியுதுங்களா? ஸோ அதனால எல்டர்ஸா இருக்கிறவங்க, நல்ல எக்லீஷியாவை லீட் பண்றவங்க பெரிய ஸ்பீக்கரா இருக்கணும்னு தேவையில்ல. ஆனா வழி நடத்துறதுக்கு தேவனுடைய அந்த ஒரு ஆவியை பெற்றவர்களா இருந்தாலே அது போதும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலா இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டுல மோசேயோட செலக்ஷனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்மளுக்கு தெரியுது ஸ்பீக்கர்ஸா அவங்க இருக்கணும்னு அங்க தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே என்ன பண்றாருன்னா பிரதர் அங்க என்ன பண்றாருன்னா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுல அழகா ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய இந்த பலவீனம் இருக்குல்ல, ஒரு எல்டரா இருக்கிறாரு, ஆனா அவங்களால ஒரு நல்லா எடுத்து ஒரு சப்ஜெக்டை பேச முடியல அப்படின்னா அவங்க என்னவா இருக்கிறாங்க, கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. அப்படி வீக்கா இருக்கிறவங்களை எடுத்துதான் தேவனே என்ன பண்ணுவாராம், அப்பதான் அவங்க வளைஞ்சு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு மண்பானை செய்யறதுக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அவங்கள தேவன் நினைச்ச மாதிரி உருவாக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க கொஞ்சம் பலவீனமா இருக்கணும். அப்பதான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. தேவன் எந்த விஷயங்கள் செஞ்சாலும், எந்த ஒரு முடிவை கொடுத்தாலுமே அவங்களால என்ன பண்ணிக்க முடியும், அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும், வளைஞ்சு கொடுப்பாங்க. அதான் சொல்றாரு, த வீக்கர் த வெசல். எவ்வளவுக்கு எவ்வளவு வீக்கா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமை அவங்களுக்குள்ள இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா நம்ம எப்படி, அதுதான் சொல்றோம், ரொம்ப ஹம்பிளா இருக்கணும்னு சொல்லும் போது எது நடந்தாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஹம்பிள்னஸ் என்ன பண்ணணும்னா நம்ம காட்டுறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. அதுலயே 1 கொரிந்தியர் 2:1 முதல் வசனம். 1 கொரிந்தியர் 2:1. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. அப்ப என்ன சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், கொரிந்து சபையில போய் பேசுறாரு, நான் உங்கள்ட்ட வந்து பேசிக் கிளாஸ் எடுத்தால பேசிக் கிளாஸ் எடுக்கும்போது நான் என்ன பண்ணல, சிறந்த வசனிப்போடாவது, ரொம்ப அப்படியே ஒரு பேச்சு திறமையில அப்படியே நான் எடுக்கிற சப்ஜெக்ட்ஸ்ல அப்படியே எல்லாம் நீங்க வந்துட்டீங்களா? இல்ல. எதுக்காக நீங்க வந்தீங்கன்னா, ஞானத்தோடாவது நான் அதான் ரொம்ப இது பண்ண, ரொம்ப ஞானிய போல பேசினேன், அதனாலதான் நீங்க வந்தீங்கன்னா கிடையாது. எதுக்காக எல்லாருமே இங்க வந்திருக்கிறோம்? யாரோ வந்து எங்களுக்கு சூப்பரா சப்ஜெக்ட் எடுத்தாங்கப்பா, அதனால நாங்க ட்ரூத்துக்கு வந்தோம்னு யாராவது இங்க இருக்குமா? அப்படி சொன்னோன்னா தப்பு, கரெக்டுங்களா? தேவனுடைய சத்தியம் எப்படி இருந்திருக்கு, நம்மளை இழுத்திருக்கு, கரெக்டுங்களா? அதுதான் உண்மையை ஒழிய எவ்வளவு பெரிய ஸ்பீக்கரா இருந்தாலுமே நம்ம ஸ்பீக்கர்ஸை பார்த்திருக்க மாட்டோம் ஆரம்ப காலத்துல. இப்ப என்ன பண்ணிருப்போம், உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்திருப்போம்னா அது நம்ம டேஞ்சர். ஓகேங்களா?
அப்படின்னா ஆரம்பத்துல நம்ம அதெல்லாம் பார்த்திருக்க மாட்டோம், வசனத்தை பார்த்திருப்போம். வசனத்தை பார்த்துட்டு அதுக்காக உள்ள தேவனுக்காக அர்ப்பணம் செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதனாலதான் சொல்றாரு அது ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் இல்ல அப்படின்னா. கீழே கூட படிச்சிடலாம் சிஸ்டர், 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. அப்படின்னா அது பரிசுத்த ஆவியால் நிரந்தப்பட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், பேசியிருக்கிறேன் ஒழிய வேற எந்த விஷயமும் அங்க இல்ல அப்படின்றத அங்க என்ன பண்றாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க என்ன பண்றாருன்னா சொல்றாரு. இத கூட வாசிக்கலாம் சிஸ்டர். சத்தியம் வல்லமை வாய்ந்தது என்பதால் நீங்கள் சத்தியத்திற்கு வந்தீர்கள். திக்குவாய் உள்ள ஒரு மனிதராலோ ஒரு சகோதரியாலோ உங்களுக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் இன்னும் சத்தியத்தை பெறுவீர்கள் இல்லையா? எனவே சிறந்த பேச்சு திறன் ஒரு மூப்பருக்கு ஒரு தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ ஒரு திக்குவாய் கூட என்ன பண்ணிருக்கலாம், நம்மளுக்கு பேசிக் சப்ஜெக்ட் எடுத்துருக்கலாம். கரெக்டுங்களா? நம்ம எதை பார்த்துட்டு தான் வந்தோம் அப்படின்னா சத்தியத்தை பார்த்துட்டு தான் வந்தோம். அப்படின்னா பேசுறவங்க கரெக்டா சத்தியம் பேசுறாங்களான்றது தான் நம்மளுடைய வேலையை ஒழிய வேற என்ன பண்ணிடணும். அவங்க தப்பா பேசினா கண்டிப்பா போய் தப்புன்னு சொல்லிடணும். புரியுதுங்களா? அது நம்ம பண்ணிடணும் ஒழிய அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? அதை பண்ணும் ஒழிய இல்ல இவங்க ஸ்பீக்கர்ஸ் இவங்க நல்லா இருக்கிறாங்க அதனால நான் எல்டர்ஸா தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்டுக்குள்ள நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அடுத்த ஒரு கேள்வி, an elder must be a good teacher. ஸ்பீக்கர் இல்ல ஆனா டீச்சரா இருக்கணுமா? அதுக்கு எல்லாம் எஸ் கரெக்ட் பிரதரும் எஸ் தான் போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்படின்னா ஸ்பீக்கருக்கும் டீச்சருக்கும் உள்ள வித்தியாசம் நம்மளுக்கு தெரியணும். ஸ்பீக்கர்னா யாருங்க? நல்லா மேடை பேச்சால் நல்லா போயிட்டு சும்மா சின்ன கான்செப்ட் கொடுத்தா கூட என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் அந்த ஒரு டேலண்ட் தேவன் கொடுத்துருப்பாரு. கரெக்டுங்களா? அந்த மாதிரி பேசுறவங்க. ஆனா டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா போய் மேடையெல்லாம் பேசணும்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு அந்த ஒரு சொல்லித்தர அந்த ஒரு திறன் அந்த ஒரு டேலண்ட் அவங்கள்ட்ட இருக்கும். சின்ன ஒரு ரேன்சம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்து சொல்லணும் அப்படின்னா மேடையில போய் பேச வராது. ஆனா உட்காந்து ஒரு பிரதர்ட்டையோ ஒரு சிஸ்டர்ட்டையோ பேசணும்னா என்ன பண்ணுவாங்க, நல்லா பிரிச்சு மேய்ஞ்சு என்ன பண்ணுவாங்க, வசனத்தோட சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்றது கண்டிப்பா ஒரு எல்டர்ட்ட என்ன பண்ணணும்னா அங்க பார்க்கணும். அது முக்கியமா டாக்டரின்ஸ் அப்படின்னு கோட்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அதெல்லாம் அவங்க தெளிவா அவங்க சொல்றவர்களா இருக்கிறாங்களா அப்படின்றத என்ன பண்ணணும்னா அங்க கண்டிப்பா அங்க பார்க்க வேண்டியவர்களா இருக்கணும். அதான் சொல்றாரு, சொன்ன பழைய கதையே சொன்னா கூட பரவாயில்ல. அதான் சொல்றாரு, எல்டர்ஸ் தட் டீச் தி ஓல்டு ஸ்டோரி. எது ஓல்டுனா 6000 வருஷம் ஹிஸ்டரி. தேவன் எப்படி படைச்சாரு தெரியுமா அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்கலாம். கரெக்டுங்களா? 6th வால்யூம் 1st சாப்டர் எடுத்தா அப்படிதான் இருக்கும். புரியுதுங்களா? ஆனா அதை தெளிவா எடுக்கிறாருங்களா அப்படின்றது தான் அங்க பார்க்கணும். அதான் சொன்ன அவங்க ஃபோமா இருக்கணும். எதனா ட்ரூத்ல கோட்பாடுகளை நல்லா புரிஞ்சவர்களா என்ன பண்ணணும்னா அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி என்ன பண்ணணும்னா ஸ்கிரிப்சர்ஸ் என்ன பண்ணணும்னா எடுத்து வசனத்தை வைக்கிறவர்களா அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே மாதிரி மற்ற சகோதர சகோதரிகளை ஸ்டிமுலேட் பண்ண தூண்டி விடணுமா, சத்தியத்துல என்ன பண்ணணுமா, அப்படியே அவங்க வளர்றதுக்கு அவங்கள ஆர்வப்படுத்தி அவங்க இன்னும் வளர்றது அந்த மாதிரி இருக்க பிரதர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இவங்களே ஒன்றும் படிக்காம வாரம் ஏதாவது எக்லீஷியாக்கு வந்துட்டு சும்மா எம்சி மட்டும் பண்ணிட்டு போறாங்கன்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்ப நம்மளுக்கு என்ன, அவங்களே வளரலன்னா நம்ம எப்படி வளருவோம்? அப்ப அவங்களும் நல்லா படிக்கணும், நம்மளையும் நல்லா உற்சாகப்படுத்தி என்ன பண்ணணும்னா அங்க படிக்க வைக்கிறவர்களாக அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீத்து 1 அதிகாரம் 9ஆம் வசனம். தீத்து 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஓகேங்களா? அப்ப ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லணும். கரெக்டா இருக்கணும் டாக்டரின்ஸ். அதன்படி என்ன பண்ணணும்னா அவங்க புத்தி சொல்றவர்களாக அங்க இருக்கணும். தப்பா யாராவது சத்தியத்தை சொல்றாங்கன்னா எதிர்த்து கண்டனம் பண்ணவர்களாக. அப்படின்னா போய் சண்டை போடுறது கிடையாது. ட்ரினிட்டி ஒரு கான்செப்ட் தப்பா யாரோ சொல்றாங்கன்னா டக்குன்னு வசனத்தை எடுத்து வச்சு என்ன பண்ணும், தப்புப்பா இதுதான்ப்பா, நீ என்ன வேற வசனத்தை நீ என்ன எடுத்துட்டு வா அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணணும்னா அங்க பேசுறவர்களாக அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு குவாலிட்டி கண்டிப்பா அங்க இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த எக்லீஷியால இருக்க மற்ற மெம்பர்ஸுமே என்ன பண்ணுவாங்க, அங்க ஷைன் ஆவாங்க, வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஹார்வெஸ்ட் மெசேஜ் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்ற கால சத்தியம். இந்த காலத்துல 7ஆம் காலத்துல ரொம்ப கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்க நம்மளுக்கு என்ன சத்தியம் வேணும் அப்படின்றத அறிஞ்சு என்ன பண்ணும், அந்த எல்டர்ஸ் அங்க ஃபீட் பண்றவர்களா அங்க இருக்கணும். அதே மாரி இந்த சார்ட் ஆஃப் த ஏஜஸ் அப்படின்னா தேவனுடைய ஒட்டுமொத்த திட்டமும் உங்களுக்கு என்ன பண்றோம், அத்துப்படியா இருக்கணும். அப்பதான் எங்கேயாவது திடீர்னு யாராவது டவுட் கேட்டா என்ன பண்ண முடியும்,
எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றாரு, 6 தொகுதிகள் என்ன பண்ணியிருக்கணுமா? மினிமமா ஒரு எல்டர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா 6 தொகுதிகளும் அவங்க என்ன பண்ணிருக்கணும், படிச்சிருக்கணும். ஏன்னா அவங்க படிச்சாதான் அடுத்தது யாரை மோட்டிவேட் பண்ணுவாங்க, சபையாரை படிங்க அப்படின்வாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம். ஆனா இப்போ அவங்க வந்து ஒரு அன்சவுண்டா இருக்காங்க, டாக்டரின்ஸே அவங்களுக்கு புரியலங்க, கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் சரியா பதில் வரமாட்டேங்குதுங்க எங்க எல்டர்ஸ்டேருந்து, கொஞ்சம் கோட்பாட்டில் டாக்டரின்ஸ்ல கொஞ்சம் டவுட் இருக்குங்க அப்படின்னா, கொஞ்சம் டவுட் இருந்தா கூட அவங்கள நாமினேட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு டாக்டரின்ஸ்ல தெளிவு இல்லை அப்படின்னா அவங்கள என்ன பண்ணிக்க வேணாம். சத்தியத்துல தெளிவு இல்லைனா நாமினேட், கொஞ்சம் இல்லைனா எனக்கு கொஞ்சமா விட்டா அதுக்கப்புறம் என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அதான் சொல்றாரு என்ன அப்படின்னா, லைட்டா நம்ம விட்டா கூட கடைசி அது என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்ற எக்லீஷியாவே ஃபுல்லா என்ன பண்ணிடும், அது அங்க கெடுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால தான் சொல்றாரு, லைட்டா ஏதாவது நம்ம யாராவது சகோதரர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா தப்பி தவறி எல்டர்ஸ்க்கோ டீக்கன்ஸ்க்கோ என்ன பண்ணிட வேணாம் அப்படின்னா அங்க பண்ணிட வேணாம், அவங்க எல்லாருமே தப்பா வழி நடத்திடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதான் சொல்லிட்டு சொல்றாரு, எதை செஞ்சாலும் அவங்க எப்படிதான் இருக்கணும்னா பரிசுத்த ஆவிக்குள்ளாக அவங்க என்ன பண்ணணும், அங்க செய்யணும். அந்த ஒரு சத்திய ஆவிக்குள்ளாக அவங்க எல்லா விஷயத்தையும் பேசுறவர்களா இருக்கணும். அப்படின்ற போது எப்படி அவங்க பேசுவாங்கன்னா, ட்ரூத் இஸ் தாட் வித் மர்சி, ரொம்ப கருணையா என்ன பண்ணணுமா பேசுறது, எப்படி இருக்கணுமா, நீ போய் அதை பண்ணு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? தான் சொல்றாரு, இட் ஷுட் பி தாட். சத்தியம் தான் நம்ம சொல்லித்தரோம், ஆனா சத்தியத்தை சொல்லித்தரும் போது எப்படின்னா மர்சியா, அன்போட, கம்பேஷன், ரொம்ப ஒரு இணக்கமாக என்ன பண்ணணும், ஒரு சகோதரன்ட்டையோ சகோதரிட்டையோ என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி நம்ம சொல்லணும். நல்ல புரிதலோட என்ன பண்ணணும்னா அந்த ஒரு விஷயத்த நாட் டாக்மேட்டிக் அப்படின்ட்டார். அப்படின்னா ஒரு இது சொல்லுவாங்களே என்னதுன்னா, ஒரு கம்பெனியில ஒரு ரூல்ஸ் இருக்கும்ல, இது இப்படி பண்ணும் இது இப்படி அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா அங்க நடக்க, அன்பின் ரீதியா அங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த விஷயங்களை, அந்த சத்தியத்தை தான் போய் சொல்றோம், ஆனா நம்ம மீன் வேலை சப்ஜெக்ட் பார்ப்போம். கரெக்டுங்களா? சத்தியத்தையும் ரெண்டு வலை. ஆமா, அன்பு இல்லாம வெறும் சத்தியத்தை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. கரெக்டுங்களா? ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிடுவோம் சம்டைம்ஸ், ஆமா, அது சம்டைம்ஸ் என்ன ஆயிடும்னா இவங்களோட குறைகள்லாம் நம்மளுக்கு தெரியும் போது என்ன பண்ணிடும்னா அன்பு காட்டுறதுல கொஞ்சம் கம்மி ஆயிடும். கரெக்டா? அதுதான் விட்டுறக்கூடாது அப்படின்றாரு. சத்தியத்தை சொல்லும் போது ரொம்ப அன்பா நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம்னா அங்க எடுத்து சொல்ல வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? அது சொல்லும் போது தான் சொல்ல, பட் டீச்சிங் சோ தட் ஹார்ட்ஸ் வில் grow and hearts can be taught. அவங்களுடைய இருதயமும் அதுக்கப்புறம் அந்த ஒரு அன்புல அப்படிதான் என்ன ஆகும், சத்தியத்துக்குள்ளாக அங்க வளர்ந்து வரும். நம்ம எப்படி சொல்றோமோ அதே போலதான் நம்மளுக்கு என்ன ஆகுங்க, திருப்பி ரிஃப்ளெக்டுமே அங்க ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, an elder must be humble. ஒரு எல்டர் தாழ்மையா இருக்கணும், அது ஒரு குவாலிட்டியா கண்டிப்பா வேணுமா? நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்ல ஒரு ஸ்பீக்கரா இருக்கிறாரு, நல்ல ஒரு டீச்சரா இருக்காரு, கல்யாணம் பண்ணியிருக்காரு, குழந்தை குட்டி இருக்குது, எல்லாமே வேற லெவல்ல இருக்குது, ஹம்பிள்னஸ் மட்டும் லைட்டா கொஞ்சம் இல்லைங்க. அவர் எலெக்ட் பண்ண மீதி எல்லாமே இருக்கு, எக்லீஷியா வந்தா அவர் அந்த அளவுக்கு எல்லாமே என்ன பண்ணுவார், வழி நடத்துவார். ஓகேங்களா? ஹம்பிள்னஸ் மட்டும் கொஞ்சம் இல்லை, என்ன பண்ணலாம்? மீதி எல்லாமே இருக்குது. ஆமா, அதனாலதான் பாத்தீங்கன்னா பிரதர் 3 டிக்கு போட்டிருக்கிறாரு. ஓகேங்களா? இட் இஸ் ஏ மஸ்ட். கண்டிப்பா மீதி இருந்தது கூட இருக்குதோ இல்லையோ என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹம்பிள்னஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ண வேணாம், தயவு செய்து அவங்கள நாமினேட் கூட என்ன பண்ண தேவையில்லைன்னா பண்ண தேவையில்ல. அப்படி தப்பி தவறி நாமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க பெருமைக்குள்ளாக விழுந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்க அவங்களுடைய ஓட்டத்தையும் தப்பா எடுத்துட்டு போயிடுவாங்க, நம்மளையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதான் சொல்றாரு, வாட்ச் யுவர் எல்டர்ஸ் ஃபார் சைன்ஸ் ஆஃப் ப்ரைடு. சின்னதா பெருமை தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணணுமா, அப்போ 1 இயரா நீங்க என்ன பண்ணிருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா சின்னதா ஏதாவது பெருமை தெரியுதா அப்படின்னு பார்க்கணும். சரி, கொஞ்சம் அன்பின்றது ரீதியா என்ன பண்ணிடலாம், சரி பரவாயில்ல அப்படின்னு பண்ணி விட்டுட்டோம்னா என்ன ஆயிடும், அவங்களும் அழிவுக்குள்ள போயிடுவாங்க, சபையும் என்ன போயிடும்னா அதே மாதிரி போயிடும். அதனால சொல்றாரு, ப்ரைடு சுத்தமா இருக்கவே கூடாது. ரொம்ப ஹம்பிளா இருக்கிற சகோதரனை தான் நம்ம என்ன பண்ணணும்னா எல்டர்ஸா அங்க நாமினேட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா, தெரியாம அப்படி நாமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஓநாய உள்ள விட்ட மாதிரியா. புரியுதுங்களா? ஏன்னா சபையை வழி நடத்துறதுக்கே யார் கையில கொடுக்குறோம், எல்டர்ஸோட கையில கொடுக்குறோம் அப்படின்னும் போது அவங்க ஹம்பிளா இல்லை அப்படின்னா ஓநாய சபைக்குள்ள விட்டா எப்படி, நம்ம வெளியில இருக்கவங்க என்ன சொல்லுவோம், பாபிலோன்லாம் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆயிடும். அதனால பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி எதிர்த்து நிக்கிறாரோ அதே மாதிரி எக்லீஷியா மெம்பர்ஸ் என்ன பண்ணிடணும்,
பெருமை கொஞ்சம் தெரியுதுன்னா கூட நம்ம என்ன பண்ணிக்க வேணாம் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பெருமை உள்ளவர்கள் நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. என்ன பேசுவாங்கன்னா, இது ஏன் சபை, நான் எக்லீஷாக நான் வளர்க்கிறேன். இந்த எக்லீஷா யாரோடைய எக்லீஷா இது? நம்ம சப்ஜெக்ட் எடுப்போம், பேசிக் சப்ஜெக்ட் என்னங்க, கிறிஸ்துவின் சபைன்னு சப்ஜெக்ட் எடுப்போம். என்ன நம்மளோட சபைன்னு எடுப்போம் இல்ல. அதை நம்ம எப்பயுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மறந்துடக்கூடாது. கரெக்டுங்களா? ஆனா இவங்களுக்குலாம் என்ன மைண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏன் எக்லீஷா நான் வளர்க்கிறேன், அதை சபை மக்களுக்கு ஒன்னும் தெரியாது, ஒன்னும் புரியாது, நான் தான் போய் என்ன பண்ண போறேன், எல்லாத்தையுமே அங்க சொல்லி தர போறேன். அதே மாதிரி சபையின் மக்கள் வால்யூம்ஸ், டீப் டாக்டரின்ஸ் இதெல்லாம் அவங்களால புரியாதுங்க, அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது. அப்படின்னா இவங்களுக்கு மட்டும் என்ன இருக்குது, எல்லாம் புரியுது, அந்த மாதிரி ஒரு பெருமை. அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கூட இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். மற்ற சகோதரர்கள் பாடம் எடுக்கும் போது இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கு தெரியாததையா எடுத்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா பின்னாடி ஒரு பாயிண்ட் கூட எழுதுறாரு. அப்ப கிட்டத்தட்ட ஏறக்குறைய இது ஒரு பாயிண்ட் வரும். அப்படின்னா மத்தவங்க பேசுறத தேவன் இதுலயும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி தருவார் அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப ஹம்பிளா உட்காந்து அதையும் என்ன பண்ணணுமா கேட்கணுமோ ஒழிய என்னப்பா இதுதானே, இது எனக்கு தெரியாதா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் இருந்தாவே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க பிரைட்ல இருக்காங்க. அந்த மாரி இருக்க சகோதரர்கள் நம்ம என்ன பண்ண வேணாம்னா அங்க நாமினேட் பண்ண வேணாம். படிக்கலாம் பாருங்க, 1 பேதுரு 4:15. 1 பேதுரு 4:15. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த ஒரு சப்ஜெக்ட் இப்போ ரீசெண்டா எங்கேயோ எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் இல்லையே? இது ஒரு சப்ஜெக்ட் இங்கே கேட்ட மாதிரி இருந்துச்சு, ஆன்லைனில் பார்த்தோம். ஓகே. ஸோ அப்படின்னா இதில் நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் நம்மள்ட்ட சொல்கிறாருன்னா, இதில் மெயினாக பிஸி பாடி சொல்கிறார். ஓகேங்களா? அந்நிய காரியங்களில் எல்டர்ஸ் போய் என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது. முன்னாடியே பார்த்துருக்குறோம், அவங்களுக்கு வேலையே இருக்காது. எல்டர்ஸாக இருந்தால் அவங்களுடைய சொந்த வேலைக்கும் அஃபிஷியல் வேலைக்கும் என்ன இருக்காது, நேரம் இருக்காது. அப்படின்னு சொல்லும் போது மற்றவங்களுடைய வேலையில் போய் இவங்களா போய் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க போய் தலையிட மாட்டாங்க. ஏன்னா அதுல போய் தலையை விட்டுட்டு அந்த பிரச்சனையை எடுத்து போட்டுக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாரி பண்ணாதவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்க நம்ம நாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதான் ஸோ ஒன் who busies himself in the affairs of others with which he has properly nothing whatever to do. அப்படின்னா அப்படி போய் யாராவது அந்நிய காரியத்துல தலையிடுறாங்க அப்படின்னா இவருக்கு எந்த வேலையும் இல்லை போல, அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. கரெக்டுங்களா? சும்மாவே போய் மற்றவங்க பிரச்சனையில போய் தலையிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்துடும். அதான் சொல்ல மைண்ட் யுவர் ஓன் அஃபர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வேலையை அவங்க இது வந்து ஆக்சுவலி எக்லீஷியால எல்லாருக்குமே பொருந்தும். 6th வால்யூம்ல பிரதர் எழுதியிருப்பார். அவங்கவுங்கள வேலையை பார்த்தாவே எக்லீஷியா என்ன ஆயிடும், நல்லபடியா போயிட்டு இருக்கோம். மற்றவங்க விஷயத்துல போய் பார்த்தோம்னா பிரச்சனை. அதுவும் எல்டர்ஸ் முக்கியமா இந்த ஒரு விஷயத்த என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அங்க பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா போய் மற்றவங்கள போய் நியாயம் தீர்க்கிற ஒரு விஷயம், இன்வெஸ்டிகேட் பண்ற ஒரு விஷயம். ஓகேங்களா? நான் தான் எழுறேன், அதனால நான் சொல்றதான் முடிவேன், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா அங்க போய் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. இவர் என்ன இப்படி ஒரு இவ்வளவு செலவு பண்ணி பைக் வாங்கியிருக்கிறாரு, இவங்க இவ்வளவு செலவு பண்ணி வீடு வாங்கியிருக்கிறான், இதெல்லாம் என்னது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அவங்க வீடு வாங்கினா இவங்க கார் வாங்கினா அவங்க என்ன பண்ணிக்க போறாங்க, தேவன்கிட்ட கணக்கு கொடுத்துக்க போறாங்க. கரெக்டுங்களா? அதை விட்டுட்டு நம்ம போயிட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை செய்யக்கூடாது. இல்ல சொல்ற இவங்க என்ன இப்படி ட்ரெஸ் பண்றாங்க, தப்பா இருந்தா சொல்லலாம். ஓகேங்களா? தேவையில்லாம போய் பேசுறது, இல்லைன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா இந்த நோய் எதனால வந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்வான்டா என்ன பண்றது, இதெல்லாம் அந்நிய காரியங்கள். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதான் சொல்லிட்டு திமோத்திக்கு வயிறு வலி வந்தது. அப்ப அவர் என்ன, அப்ப திமோத்தியோ நம்ம தப்பா பேச முடியுங்களா? முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நம்மளுக்கு உடனே மைண்ட்ல என்ன வரும், என்ன பாவம் செஞ்சாரோ தேவனா பார்த்து மைண்ட்ல வருதுங்களா? வருது. கரெக்ட் தான் வரும். அப்ப பவுல் அப்போஸ்தலனுக்கு கொரிந்து சபையில வரிசையா சொல்லுவாரா இவ்வளவு பாடுகள் பட்டேன்னா, அப்ப அவருக்கு புரியுது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அடிபட்டுருச்சா போய் பார்த்தோமா, நம்மளால ஏதாவது நன்மை செஞ்ச முடியுதா செஞ்சுட்டு வந்துருவோம், அவ்வளவுதான். அந்த அந்நிய காரியத்துல நம்ம போயிட்டு இவங்க இதனால்தான் இவங்களுக்கு வந்திருக்கோம்ப்பா, இதனால்தான் இவங்களுக்கு இந்த நோய் வந்திருக்குப்பா, இவங்க இதனால்தான் வீடு வாங்கியிருக்காங்கப்பா, அது மாதிரி எதுவுமே சபை நம்மளுடைய கோல் ஒரே கோல், எப்படியாவது சபை ஆகலாம். அதை மட்டும் நம்ம பார்த்து ஓட வேண்டியவர்களா இருக்கிறோம் மொழிய. மற்ற விஷயங்கள் எல்லாமே தேவன் நம்மளுக்கு டெஸ்டா கொடுப்பாரு. ஆக்சுவலா அவங்களுக்கு நிஜமாவே தண்டனையே இருக்கட்டும், ஒரு ஆக்சிடென்டே ஆகுது அவங்களுக்கு நிஜமாவே தண்டனையா இருக்கட்டும்,
அவங்க மேபி திருந்தி வந்துடலாம். ஆனா இதை பத்தியே பேசி பேசி நம்ம என்ன ஆயிடுவோம்? ஆக்சுவலா அவருக்கு டெஸ்ட் கிடையாது, யாருக்கு தான் டெஸ்ட்? நம்மளுக்கு தான் அது டெஸ்ட் தேவன் வைக்கிறாரு, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி அந்நிய காரியத்துல நம்ம என்ன பண்ண வேணாம்னா அதுக்குள்ள போக வேணாம். தான் சொல்றாரு, ரொம்ப பிவேர் சொல்றாரு. நாய்களுக்கு எச்சரிக்கையெல்லாம் போர்டு போடலாம், அந்த மாதிரி பிவேர் ஆஃப் டாக்ஸ். அந்த மாதிரி இந்த பிஸி பாடி பண்றவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அவங்கள என்ன பண்ணாதீங்க, எல்டர்ஸா நாமினேட் பண்ணிடாதீங்க. அப்புறம் இன்னொரு ஒரு புக் ஒன்று இருக்கு, ராபர்ட் ஷெக்கல்மேன் அப்படின்னு மூத்த சகோதரர், அவருடைய புக்ல இருந்து ஒரு விஷயத்த கூட சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ப்ரைடு இருக்கிறாங்க, அந்த பெருமை இருக்கிறவங்களுக்கு என்னென்னலாம் வெளியில தெரியும் அப்படின்ற சில விஷயங்கள் என்ன பண்றாரு நாங்க சொல்றாரு. ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நியூ கிரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ். ஓகேங்களா? அந்த ஒரு ப்ரைடு உள்ள வந்துடுச்சுன்னா புது சிருஷ்டியா அழிஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இதில் தான் ஆட் பண்றாரு. என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பெரியன் ஸ்டடிக்கு போறாங்க, இல்லை ஏதோ ஒரு கிளாஸஸ் போறாங்க, இந்த மாதிரிலாம் போகும்போது மற்றவங்க யாராவது ஒரு நார்மலாக பெரியன் ஸ்டடினாவே என்ன, யாராவது நார்மலாக யாராவது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அங்கே பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டுங்களா? இவர் என்னன்னு நினச்சிக்கிறது, அவங்களாம் நார்மலான ஜனங்க, நான் வந்து எல்டரு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டோட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாதுன்னா அங்கே போகக்கூடாது. ஒரு 4-5 எல்டர் இருக்கிறாங்கன்னா ஒரு எல்டர் தான் அதை நடத்திட்டு இருக்காரு, மீதி எல்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏதோ முக்கியமான வேலை இருந்துச்சு, ஓகே. இல்லைன்னா என்ன பண்ணணும், அவங்களும் சபையின் அங்கமா அதில் போய் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆனால் எந்த மைண்டு வந்துடக்கூடாதுன்னா, அவங்களாம் ஏதோ பண்றாங்கப்பா, அவங்களாம் ஏதோ தெரியாத விஷயத்த கத்துக்கிறாங்க, நம்மளுக்கு என்ன இருக்கு, நம்ம தான் எல்டர்ல, நம்மளுக்கு எல்லாம் தெரியும்ல அப்படின்ற மைண்டோட அவங்க என்ன பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கிறாங்களா பாருங்க அப்படின்றாரு. புரியுதுங்களா? அப்படி இருந்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க பெருமைக்குள்ளாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் என்ன பண்ண தேவையில்லைன்னு நம்ம நாமினேட் பண்ண வேணாம் அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெருமையான ஒரு விஷயத்தை குறிச்சு கூட அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா சொல்றாரு. முடிக்கும் போது சொல்றாரு, ரொம்ப முக்கியம், ஹம்பிளா தாழ்மையா அவங்கள யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ தேவனுக்குன்னு அவரை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா அங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட அங்க என்ன பண்றாருன்னு அங்க சொல்றாரு. அடுத்த ஒரு கேள்விக்குள்ள போகலாம். சரி, எலெக்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு, ஓகேங்களா? ஆனா நம்ம ஒரு எல்டராகவோ இல்லை ஒரு டீக்கனாகவோ நம்மளை நாமினேட்டே பண்ணல, சாரி எலெக்டே பண்ணல, எலெக்ஷன் முடிஞ்சாச்சு. கேன் வி மர்மர் ஆர் கிரம்பிள் இஃப் நாட் எலெக்டட்? முறுமுறுக்கலாமா இல்லை சண்டை போடலாமா? நம்மளை சபை தேர்ந்தெடுக்கலப்பா, எல்டராவும் வரல, டீக்கனாவும் வரல, நம்ம ஏதாவது போய் பண்ணலாமா? எஸ்ஸா, நோவா, மேபியா? ஆமா, ஓ போட்டேன் நானு, சாரி. ஓகே, படிச்சிடலாம் பாருங்க. அனிமேஷன்ல சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு நினைக்கிறேன். முதலாவது நீதி, பின்பு அன்பு. நாம் அன்பையும் அதன் பூரண சர்க்குணத்தின் கட்டையும் நாடிடும் அதே வேளையில் நம்முடைய சொந்த நடவடிக்கையானது முதலாவதாக பூரண நீதியினால் சரிபார்க்கப்பட வேண்டும். ஓகேங்களா? ரொம்ப அழகா சொல்றாரு. ரீபிரின்ஸ் 5921ல ஃபர்ஸ்ட் எதை எடுத்து வைக்கணும், அன்பா நீதியா? அன்பு தேவைதான், கரெக்டுங்களா? அன்பு கண்டிப்பா தேவைதான். ஆனா எதை ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னும் போது தான் திருப்பி கூட படிக்கலாம் சிஸ்டர். அது நாம் அன்பையும் அதன் பரிபூரண சற்குணத்தின் கட்டையும் நாடிடும் அதே வேளையில் நம்முடைய சொந்த நடவடிக்கையானது முதலாவதாக பூரண நீதியினால் சரிபார்க்கப்பட வேண்டும். ஓகேங்களா? அது தேவைதான், இருந்தாலும் அது கரெக்ட் தான், இருந்தாலும் எது ரொம்ப முக்கியம் அப்படின்றாருன்னா அந்த ஒரு நீதி என்னங்க அங்க எடுத்து ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு அன்பை நம்ம காட்ட வேண்டியவர்களா இருக்கிறோம். படிக்கலாம் சிஸ்டர் தொடர்ந்து. மற்றும் பின்னர் அன்பானது கூட்டி வழங்கப்படலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அன்பை சேர்த்து கொடுக்கலாம். தேவன் ஃபர்ஸ்ட் ஆதாம் தப்பு பண்ணாருங்களே, எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு, தப்பு பண்ணுது, எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நம்ம என்ன பண்ணிடுவோம், மன்னிச்சு விட்டுருவோம். நம்மளோட தேவன் அன்பானவரா இல்லையா? அவர் ஏன் தண்டிச்சார், வீட்டை விட்டு வெளியே போன அனுப்பிச்சு விட்டாரு? நீதியை எடுத்து வைக்கிறாரு. நீ தப்புனா தப்புப்பா, அதுக்கப்புறம் அவர் குமாரனே கொடுத்து அன்பு காமிச்சாரு, கரெக்டுங்களா? போமா ட்ரெஸ்ஸை போட்டு அமிச்சாரு, அதெல்லாம் இருக்கு, அன்பு காட்டினாரு. ஆனா ஃபர்ஸ்ட் எதை எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா நீதியை தான் எடுத்து. பரவாயில்ல, ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஆதாம எவ்வளவு தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களா தப்பு பண்ணல, சாத்தான் வந்து இந்த மாதிரி பண்ணதுனால சரி விடு போனா அப்படின்னு காமிச்சிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? தப்புனா தப்பு தான், புரியுதுங்களா? நீதி எடுத்தாங்க, என்ன பண்ணாருங்க அங்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். உதாரணத்திற்கு, தேர்ந்தெடுத்தலின் போது ஏதோ ஒரு சகோதரன் சபையாருக்கான ஏதோ ஒரு ஊழியத்திற்கென அந்த ஊழியத்திற்கு தகுதியற்ற ஒரு சகோதரனை ஞானமற்ற விதத்தில் முன்மொழிந்திடலாம்.
நாம் அச்சகோதரனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. ஏனெனில் முன்மொழிந்திடுவதற்கும் தனது ஞானமின்மையை வெளிப்படுத்துவதற்குமான சுயாதீனத்தை அச்சகோதரன் உடையவனாய் இருக்கிறார். ஓகேங்களா, ஒரு சினாரியோ பேசிட்டே ஒரு பிரதர், யாரோ ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டரோ ஒரு தகுதியே இல்லாத ஒரு பிரதரை எல்டருக்கோ டீக்கனுக்கோ என்ன பண்ணிடுறாங்க, அங்க நாமினேட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, அப்படி பண்ணும்போது ஏன் இவங்க போய் இவங்களுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தேவையில்ல, நம்ம பேச தேவையில்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த முழு உரிமை அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். ஆனால் இன்னொரு பக்கத்தில் நாம் அவருடைய முன்மொழிதலுக்கு கட்டுப்பட்டுள்ளோம் என்று நாம் எண்ணிட வேண்டாம். இவ்விஷயத்தில் கர்த்தருடைய சித்தம் என்னவாக இருக்கின்றது என்று நாம் புரிந்துள்ளதை வாக்கின் மூலம் நாம் வெளிப்படுத்திடுவதை முன்மொழியப்பட்ட சகோதரனை அவமதித்திடவோ என்ற அச்சமானது தடை பண்ணிட நாம் அனுமதிக்கவும் கூடாது. ஓகேங்களா, அப்படின்னா சரி அவர் நாமினேட் பண்ணிட்டாரு, என்ன பண்ணிடலாம், சரி பண்ணிட்டாங்க அதனால எலெக்ட் பண்ணிடலாம், கையை தூக்கிடலாம் அடுத்த வாரம் அப்படின்றதும் பண்ண தேவையில்ல. அங்க உங்களுக்கு பரிசுத்தாவி என்ன உணர்த்துதோ அந்த ஒரு விஷயத்தின்படி அடுத்த வாரம் நீங்க என்ன பண்ணுங்க, கைகளை உயர்த்துங்க. அதனால அவங்க பண்ணிட்டாங்களே நீங்க என்ன பண்ண தேவையில்ல, அங்க பண்ண தேவையில்ல அப்படின்றாரு. தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். மேலும் சபையாரால் வாக்கினால் நிராகரிக்கப்பட்டார் எனில் முன்மொழியப்பட்ட சகோதரன் கோபம் கொள்வதற்கு எந்த உரிமையும் பெற்றிருப்பதில்லை. ஒருத்தர் எல்டராவோ நான் டீக்கனாவோ நான் எலெக்ட் ஆகல அப்படின்னா அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. அங்க போய் எக்லீசியா மெம்பர்ஸ் என்ன பண்ணக்கூடாது, போய் கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். தன்னை நிராகரிப்பதில் சகோதரர்களால் வெளிப்படுத்தப்பட்டதான தைரியத்தினை அவர் பாராட்டிடவே வேண்டும். ஓகேங்களா, சோ அப்படின்னா என்னன்னா இது தேவனுடைய சித்தம் சொல்லிட்டு என்ன பண்ணணுமா, தேவனுக்கு நன்றி செலுத்திட்டு அங்க நம்ம கடந்து போக வேண்டியவர்களா இருக்கும். தொடர்ந்து கூட படிச்சிடலாம் சிஸ்டர். சபையாரால் நிராகரிக்கப்பட்டவர் சபையாரிடத்திலோ அல்லது அதன் அங்கத்தினர்கள் யாரிடத்திலோ ஏன் தனக்கு எதிராக வாக்குகள் அளித்தார்கள் என்று கேள்வி கேட்பதற்கு உரிமை பெற்றிருப்பதில்லை. அது அவர்கள் காரியமாகும் மற்றும் இவரது காரியம் அல்ல. ஓகேங்களா, அது எக்லீசியாவோட டிசிஷன்ஸ், அவங்க சொந்த டிசிஷன். அதுல போய் யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா கேட்கவே கூடாது, அவங்களுக்கு உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்தது, அவர்கள் தாங்கள் பெற்றிருப்பதான உரிமையினை தங்களது மனசாட்சியின்படி செயல்படுத்த மாத்திரமே செய்துள்ளனர். அது நீதியின் காரியமாகும். ஓகேங்களா, அதுதான் நீதியின் காரியம். அவங்க செய்யறாங்கன்னா பரிசுத்த ஆவியின் நிமித்தமாக ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அது நீதின்னு நினைச்சு அங்க நம்ம என்ன பண்ணிடணும்னா அங்க இருந்துடணும் அப்படின்னு பாக்குறோம். படிக்கலாம் சிஸ்டர். சபையாரிலுள்ள ஒவ்வொரு அங்கத்தினாலும் பின்பற்றப்படும்படிக்கு கர்த்தருடைய வசனமானது விதிகளை முன்வைத்துள்ளதான விஷயங்களில் தீர்மானம் எடுப்பதற்கு மனித அனுதாபமாகிய அன்பிற்கு இடமில்லை. நீதியின் கொள்கைகளை அடையாளம் கண்டுகொள்ள தவறுவதே கிட்டத்தட்ட எல்லா சபையாருடைய பிரச்சனைகளுக்கான அடிப்படையாக இருப்பதாக தோன்றுகின்றது. புரியுதுங்களா? இன்னொரு வாட்டி வேணா அந்த 2 லைன் படிச்சிடலாம். ஏன் எல்லா எக்லீசியாலையும் பிரச்சனை வருது அப்படின்னா நீதியை எடுத்து ஃப்ரண்ட்ல வைக்கிறது இல்ல, அன்பை எடுத்து ஃப்ரண்ட்ல வைக்கிறதுனால தான் பிரச்சனைன்றார். அந்த 2 லைன் மட்டும் திருப்பி படிக்கலாம் சிஸ்டர். சபையாரில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினாலும் பின்பற்றப்படும்படிக்கு கர்த்தருடைய வசனமானது விதிகளை முன்வைத்துள்ளதான விஷயங்களில் தீர்மானம் எடுப்பதற்கு மனித அனுதாபமாகிய அன்பிற்கு இடமில்லை. நீதியின் கொள்கைகளை அடையாளம் கண்டுகொள்ள தவறுவதே கிட்டத்தட்ட எல்லா சபையாருடைய பிரச்சனைகளுக்கான அடிப்படையாக இருப்பதாக தோன்றுகின்றது. நீதியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அன்பு காட்டும் போது எக்லீசியாஸ்ல என்ன ஆகுதுங்க, அங்க பிரச்சனையே வருது அப்படின்னு பாக்குறோம். தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். இம்மாதிரியான பிரச்சனைகள் உள்ளாக்கும் யாவரும் காரியத்தினை ஜெபத்தில் கர்த்தரிடம் எடுத்து செல்லவும் பின்னர் பூரண நீதியின் அடிப்படையில் அக்காரியத்தினை கருத்தில் எடுத்துக்கொள்ளவும் நாம் வேண்டிக் கொள்கின்றோம். ஓகேங்களா, அப்படின்னா நீதியை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிடணும், அங்க போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அன்பு அங்க காட்டுறத நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது பிரச்சனையில போய் என்ன பண்ணிடக்கூடாது, அந்த அளவுக்கு என்ன பண்ண மெச்சூரா என்ன பண்ணிக்கணும்னா அங்க ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். ஓகேங்களா, சோ அடுத்த ஒரு விஷயம், ஒரு கேள்வி, இதுக்கும் பதில் போட்டோம் போல. ஓகே, கேன் வி லீவ் எக்லீசியா இஃப் நாட் எலெக்டட்? என்ன இந்த எக்லீசியா எல்டராவும் எலெக்ட் பண்ணல, டீக்கனாவும் எலெக்ட் பண்ணல, அதனால நான் என்ன பண்ணிடுறேன், எக்லீசியா விட்டு போயிடலாமா அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுக்கு அருமையா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. யார் அப்படின்னா காலேப். ஏன் காலேபு? ஜோஷுவாவும் காலேபும் ஒன்னா பிரயாணத்தை ஆரம்பிச்சாங்க, ஒன்னா உள்ள போய் சேர்ந்தாங்க, அவங்க மட்டும்தான் போனாங்க. ஆனா பொறுப்பு யார்கிட்ட கொடுத்தாரு, தேவனை. ஏன் காலேப தேவன் செலக்ட் பண்ணல?
ஒரு வார்த்தை தேவன்கிட்ட கேட்டிருப்பாருங்களா? உங்களோட 40 வருஷம் நான் நடந்தனே தேவனே, எல்லா எவ்வளவு தண்டனை வாங்கினாரு, எவ்வளவு வாட்டி சுத்த விட்டாரு தேவன், எல்லா இடத்துலயும் யாரும் சேர்ந்து போனா? காலேபும் தானே சேர்ந்து போனாரு. அவங்களுக்கு தண்டனை வந்தா இவங்களுக்கும் இவரும் சேர்ந்து தானே அனுபவிச்சிருப்பாரு. ஒரு வார்த்தை தேவன்கிட்ட போய், நான் எவ்வளவு நீதியா இருக்கேன், என்னை நீங்க வேவு பார்க்க அனுப்பும் போது கூட ஜோஷுவோட சேர்ந்து நானும் தானே உங்களுக்கு நல்ல உத்தரவு சொன்னேன், என்னையே தேவனை விட்டுட்டீங்க, ஜோஷுவாக்கு மட்டும் பதவி கொடுத்தீங்களே, என்னையே விட்டுட்டீங்கன்னு கேட்டாருங்களா? கடைசி வரைக்கும் இருந்தாரு, சைலண்டா இருந்தாரு. கடைசியா கானான பங்கிட்டு கொடுக்கிற வரைக்கும் என்ன பண்ணாரு? அவருக்காக தேவன் பார்த்து கொடுக்கிற வரைக்கும் ரொம்ப அழகா இருந்தார். புரியுதுங்களா? ஸோ அதனால சொல்றேன், நம்ம எலெக்ஷன்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் செலக்ட் பண்றாங்களோ இல்லையோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. அதுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இந்த எக்லீஷியாவை செலக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு இன்னொரு எக்லீஷியாவுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, நாங்கள் போயிட்டு அது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயமாக ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிச்சிடலாம் பாருங்க அதை. ஜோசுவா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பெலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எபினேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஓகேங்களா? அவருக்கு பலம்லாம் இருந்துதான் இருக்கு. கடைசி 85 வயசு வரைக்கும் என்ன இருந்திருக்கு, பலம் இருந்திருக்கு. ஆனா தேவன் எப்ப எடுத்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது வரைக்கும் அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அங்க அடங்கி இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இது கூட படிச்சிடலாம் சிஸ்டர், கொஞ்சம் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும், இனிமே படிச்சு அப்படியே முடிச்சிடலாம். இன்றைய நாட்களில் உள்ள கர்த்தருடைய ஜனங்களில் ஒருவர் ஆண்டவர் இங்கு முன்வைக்கின்றதற்கான நெறிமுறைகளை மறந்து போவது என்பது பரிதாபத்திற்குரிய காரியமாகும். இத்தகையவர்கள் தாங்கள் மூப்பர் ஊழியத்திற்கு சபையாருடைய கர்த்தருடைய ஜனங்கள் அடங்கின கூட்டத்தாருடைய வாக்கினால் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் கர்த்தருடைய ஜனங்களின் வாக்கானது சபையினுடைய குரலாய் இருக்கின்றது என்றும் உணர்ந்து கொள்வதற்கு பதிலாக உரிமையின் காரணமாக தங்களுக்கு மூப்பர் ஊழியம் கிடைத்துள்ளது என்று எண்ணுகிறவர்களாய் இருக்கின்றனர். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா நம்ம கூட சொல்லிடலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளை வந்து ஒரு எல்டரா செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது எந்த ஒரு மைண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஒரு பொறுப்புல அந்த ஒரு வேலை செய்யறதுக்காக நம்மள என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த ஒரு வருஷத்துக்கு தேவன் நம்மளை அங்கீகரிச்சு மனுஷர்கள் மூலியமாக நம்மளுக்கு அந்த ஒரு விஷயத்த கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு மைண்டு தான் வரணுமா ஒழிய, எந்த காலத்திலையும் அந்த ஒரு ஆதிக்கம் செலுத்துற அந்த ஒரு மனப்பான்மையில நம்ம எந்த எல்டர்ஸுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அந்த ஒரு ஊழியத்தை அங்க செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்றாரு. இங்கிலீஷ்ல வரும்போது ஒரு ஆஃபீஸ், ஒரு வேலை, அது அந்த ஆஃபீஸ்ல நம்மளை போய் 1 இயருக்கு என்ன பண்றாங்க, உட்கார வைக்கிறாங்க. அந்த ஆஃபீஸ்ல என்ன வேலை இருக்கோ அந்த 1 இயருக்கு செஞ்சுட்டு என்ன பண்ணிடணும், திரும்பி வந்துடணும். அந்த மைண்டு தான் நம்மள்ட்ட இருக்கணுமா ஒழிய நம்ம வேற எந்த ஒரு மைண்டுக்குள்ளாகவும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அங்க போயிடக்கூடாதுன்னு சொல்ல. ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அந்த ஒரு மனப்பாக்கம், அந்த ஒரு மனம் இருக்குல்ல, அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அது மனப்பான்மையா, அது ஒரு விஷயங்கள், அது வந்து ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம என்ன பண்ணணும், ஒரு எல்டர்ஸுமே அதை டீல் பண்ண வேண்டியவர்களா இருக்கணும். அந்த ஒரு ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப அங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். எந்த நேரத்திலயும் ஒரு கண்ட்ரோலிங் ஸ்பிரிட் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அங்க வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். இதை கூட அடுத்தது படிச்சிடலாம் சிஸ்டர். ஏற்ற தகுதிகளை கொண்டிராத ஒரு சகோதரனை மூப்பனாக தேர்ந்தெடுக்கும் தவறினை சபையார் மிக அடிக்கடி செய்து வருகின்றனர். இது அந்த சபையாரில் சிலருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி சிலர் பிரிந்து போய் இன்னொரு சபையினை ஏற்படுத்திடுவதற்கு வழிநடத்துகின்றதாய் இருக்கின்றது. இது ஞானமான நடக்கையா இராது என்று நாம் எண்ணுகிறோம். ஓகேங்களா? அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தா அது ஒரு பாயிண்டோட கண்டினியூஷன் தான். என்ன இங்க செலக்ட் பண்ணலன்னா என்ன பண்ண, அங்கிருந்து ஒரு 10 பேரை பிரிச்சு என்ன பண்ணிடுவாங்க, இன்னொரு எக்லீஷா என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அது டோட்டலி அது தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். கீழே இருக்கிறதையும் படிச்சிடலாம் பாருங்க. அந்த சபையார் தவறு செய்து விட்டார்கள் எனில் அதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றிடுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கின்றார். மற்றும் பிரிந்து போய்விடுபவர்கள் தங்களுக்கு விலையேற பெற்றதாய் காணப்படுவதற்கு ஏதுவான சில அனுபவங்களை இழந்து போகின்றவர்களாய் இருப்பார்கள். ஓகேங்களா? அப்பனா ஒரு
நல்ல எல்டர்ஸ் இருக்காங்க, ஆனா அந்த எக்லீஷா ஐடென்டிஃபை பண்ணல, செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது அந்த எக்லீஷா அந்த ஒரு வருஷ காலத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அனுபவிப்பாங்க. புரியுதுங்களா? அந்த ஒரு பாடுக்குள்ளாக போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? அத கூட தேவன் என்ன பண்ணுவார், நன்மையா மாத்துறதுக்கு அவருக்கு வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறாரு. புரியுதுங்களா? ஆனா அந்த இடத்துல வந்து அந்த தோத்து போனவங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஒரு பிரச்சனை பண்ணி சண்டை மூட்டி வேற ஒரு எக்லீஷா ஃபார்ம் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே அங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதான் சொல்றேன், எப்பயுமே தேவனை முதலாவது வைக்கணும். எல்லாருமே என்ன பண்ணணும்னா தேவனை முதலாவதா வச்சு செல்ஃப் லாஸ்ட் நம்மள என்ன பண்ணணும், எப்பயுமே பின்னாடி தான் வைக்கணும். படிச்சிடலாம் சிஸ்டர். முதலிடம் தேவனுக்கு, கடைசி இடம் சுயத்துக்கு. ஆனால் நாம் வாழும் நாட்களில் பரிசுத்த ஆவியால் ஜெனிப்பிக்கப்படுதலை அடைந்ததாக வெளிப்படையாக கூறுபவர்களில் சிலர் இவர்களது உடன்படிக்கைகளை குறித்து நாம் சந்தேகப்படாதிருக்கும் போதிலும் சுயத்தை கடைசியாக்குவது தொடர்பான பாடத்தை தொடர்ந்து படிச்சிடலாம் சிஸ்டர். கற்கவில்லை போல் தோற்றமளிப்பது நம்மை எவ்வளவு துயரத்தில் ஆழ்த்துகிறது. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஓகேங்களா? சம்டைம்ஸ் நம்ம தோத்து போறோம் அப்படின்னா கூட தேவன் நம்மள அந்த ஒரு டெஸ்டுக்குள்ள என்ன பண்றாருங்க, அந்த அனுபவம் நம்மளுக்கு தேவை. எதுக்காக? நாளைக்கு நம்ம ஒரு சபையா மாறிட்டோம் அப்படின்னா, கிறிஸ்துவோட சேர்ந்து அரசாள்றோம்னா, இந்த பூமியில அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நிறைய பேர் வருவாங்க. கரெக்டுங்களா? மனம் உடைஞ்சு போயெல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு யாருதான் ஆலோசனை சொல்லுவா? நம்ம இப்ப சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அங்க நம்ம இங்கேயே என்ன பண்ணிடணும், அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு வரணும். தோல்வியை பார்க்கணும், நிறைய அனுபவங்களை தேவன் கொடுப்பாரு. அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு வரும்போது தான் நாளைக்கு நம்ம சபையாகும் போது நம்மளுக்கு அந்த ஃபீலிங்ஸ் தெரியும். அங்க போய் அவங்களுக்கு ஏற்ற விதமா நம்மளால என்ன பண்ண முடியும்னா அந்த விஷயத்தை அவங்கள வழி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதனாலதான் இங்க தோக்குறது ஒரு விஷயமே கிடையாது. ஆக்சுவலா நம்மளோட ஒரே கோல் எதுதான்? எல்டர் ஆவறதா இல்ல டீக்கன் ஆவறதா? சபையாகிறது தான் அப்படின்னு சொல்லும் போது இங்க இந்த விஷயங்கள் எல்லாமே தேவன் நம்மளுக்கு டெஸ்டுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா இந்த விஷயத்தை எல்லாமே நடத்திட்டு இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். சிலர் எப்பொழுதாவது மூப்பர்களாகவோ அல்லது உதவிக்காரர்களாகவோ பணி செய்ய ஆவலாய் இருக்கின்றதையும் இந்த ஊழியத்திற்கென்று அவர்களை தெரிவு செய்யாத பட்சத்தில் அவர்கள் காயப்பட்டதை போன்ற உணர்வை அடைவதை நாம் கண்டறிகிறோம். இவ்விஷயத்தில் மேலானதும் விசாலமுமான பார்வையை அவர்களால் அடைய முடிவதில்லை என்பது எப்படிப்பட்ட பரிதாபகரமான நிலை! நாம் அவர்களுடைய இருதயங்களை குறித்து வினா எழுப்புகிறதில்லை. எவ்வளவு தூரம் சத்தியத்தில் தரித்திருக்கிறார்களோ கர்த்தருடைய ஆவி அவர்களிடமிருந்து எடுக்கப்படாது என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம். சபையில் தலைமைத்துவ வேட்கை கொண்டு சகோதரிடையே சுயத்தை தேடும் ஆவியை வெளிப்படுத்தும் பொழுது கிருபையில் எவ்வளவு குறைவாக வளர்ச்சி அடைகிறோம். ஓகேங்களா? அப்படின்னா என்ன ரிசல்ட் தேவன் கொடுக்கிறாரோ அதை என்ன பண்ணிக்கணும், நம்ம ரொம்ப ஹம்பிளா அக்செப்ட் பண்ணிட்டு அதை நம்ம கடந்து போறவர்களா இருக்கணும். எந்த சுயமும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வெளியே வந்துடக்கூடாது. அதான் சொல்ற காட் ஃபர்ஸ்ட். தேவன் ஒரு விஷயம் செஞ்சிருக்கிறாரு, அதுக்கு அப்படியே ஹம்பிளா அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அங்க கடந்து போறவர்களா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்தது கூட ஒரு விஷயம் படிச்சிடலாம் பாருங்க. நாம் ஸ்தானத்தை தேடினோமானால் அன்பு சகோதரரை தேவனுடைய பலத்த கரங்களுக்குள் நாம் உண்மையாகவே அடங்கி இருப்போமாக. அவரது ஏற்பாடு நமக்கென நியமித்துள்ளதை பெற்று அதுவே போதும் என்று நிறைவடைவோமாக. சபை நம்மை ஏதாவது காரணத்துக்காக மூப்பர் அல்லது உதவிக்காரர் ஸ்தானத்துக்கு தெரிந்தெடுப்பார்களானால் சபைக்கும் கர்த்தருக்கும் நன்றியுள்ளவர்களாய் நடந்து கொள்வோமாக. மேலும் ஒரு சபையின் ஊழியக்காரர் அந்த சபைக்கு ஒரு மூத்த சகோதரராய் இருக்கிறார் என்று நினைவு கூர்ந்து சாட்சியுள்ள ஆவியில் நம்மிடமுள்ள ஸ்லாக்கியங்களை ஒரு கொடையாக ஒரு தயவாக உபயோகிப்போமாக. நம்மை குறித்து இறுதியில் கணக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதால் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளையும் உக்ரானத்துவத்தையும் ஞானமாக உபயோகிக்க தேடுவோமாக. அப்படின்னா நாம் அந்த ஒரு ஸ்தானத்தை தேடுறோம் அப்படின்னா அதை சொல்றோம்ல ஆரம்பத்திலே, அது ஒரு நல்ல ஒரு விஷயம், அதை வந்து நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தேடுறோம் அப்படின்னும் போது தேவன் ஏதோ ஒரு கிருபையில நம்மள ஒரு எல்டராகவோ ஒரு டீக்கனாகவோ நம்மளை எலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மள்ட்ட இருக்க தாளந்த எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்ணிடணும், அந்த ஒரு ஊழியத்தை நம்மளால அந்த ஒரு வருஷம் என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு ரொம்ப ஹம்பிளா நம்ம என்ன பண்ணிடணும்னா அங்க வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது கூட படிச்சிடலாம் சிஸ்டர். மற்றும் ஒரு தருணத்தில் ஏதாவது ஒரு காரணத்தின் பொருட்டு சபை நம்மை ஊழியத்துக்கு தேர்ந்தெடுக்கவில்லை எனில் அது சபையின் சிறப்புரிமை என்று நினைவு கூர்வோமாக.
ஆம், சபையின் அங்கத்தினர் ஒவ்வொருவரும் தெய்வீக சித்தத்தை பொறுத்தமட்டில் தங்களுடைய நிதானிப்பு இன்னதென்று அறிந்து அதன்படி வாக்களிக்க கடமைப்பட்டுள்ளார்கள். தெய்வீக சித்தத்துக்கு எதிராக நாம் சண்டை சச்சரவு செய்யலாமா? கூடாது. தெய்வீக சித்தத்தை பொறுத்தவரையில் சகோதரரது நிதானிப்பை வெளிப்படுத்துவதை குறித்து கடும் விவாதம் செய்யலாமா? கூடாது. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தெய்வீக ஏற்பாட்டை நன்றியுள்ள இருதயத்துடன் ஏற்றுக்கொள்வதே முறையானது. மேலும் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பொருத்தமான வழிகளில் உற்சாகத்துடன் ஊழியம் செய்வதே நியாயமானதாகும். கர்த்தரது ஊழியத்திற்கென தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர்களது வழியில் இடறுதலின் கல்லை நாம் ஏற்படுத்த தேடாதிருப்போமாக. அதற்கு மாறாக அவர்களோடு கூட்டுறவோடு இயங்க நம் ஆற்றல் அனைத்தையும் செலவிடுவோமாக. ஓகேங்களா? அப்ப ரொம்ப சிம்பிளா சொன்னா, எலெக்ட் ஆனா என்னென்ன பண்ணணும், எலெக்ட் ஆகலனா என்னென்ன பண்ணணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். எதுவா இருந்தாலும் தேவனுடைய சித்தம் இது அப்படின்றத நினைச்சு நம்மள்ட்ட என்னென்ன தாளந்துகள் இருக்கோ அதை கடைசி வரைக்கும் தேவனுக்குன்னு நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்திட்டு அதை செஞ்சுட்டு நம்ம போயிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பிரதர் என்ன பண்றாருன்னா அங்க எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ கடைசியா ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுக்கு ஆன்சர் போட்டேன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவ்வளோ நேரம் எல்டஸை போட்டு என்ன பண்ணோம், கடைசியா டீக்கன்ஸுக்கு இவ்வளோ விஷயம் பார்த்தோம்ல. ஒரு எல்டரை செலக்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம், இவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்க்குறோம். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், இப்படி பண்ணக்கூடாது, அவர் ஏதாவது பேசிட்டா அது இதுன்னு எவ்வளோ பார்க்குறோம். டீக்கன்ஸை நம்ம எப்படி செலக்ட் பண்றோம்? அப்படியே பார்க்கணும். புரியுதுங்களா? எல்டர்ஸ் தான் டீக்கன்ஸ். என்ன சும்மா ஏதாவது என்ன பண்ண போறாங்க, சேர் எடுத்து போடுவாங்க, டிஃபன் எடுத்து வாங்கிட்டு வர போறாங்க, டீ வாங்கிட்டு, அப்படி பாத்திரக்கூடாது. இவங்களுக்கு நம்ம எப்படிலாம் பார்க்கிறோமோ அதே மாதிரி டீக்கன்ஸையும் நம்ம என்ன பண்ணோம், அதனால ஃபர்ஸ்டே பார்த்தோம். டீக்கன்ஸ் ரொம்ப முக்கியம். இரு நாக்கு உள்ளவர்களா இருக்கக்கூடாது. அவங்களால நிறைய எக்லிஷியாவே பிரிஞ்சிருக்கு. புரியுதுங்களா? அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா டீக்கன்ஸை செலக்ட் பண்ணும் போது அங்க பார்க்கணும். அதுதான் எஸ்ஆ நோவான்னு பாக்குறேன். அதே மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணுமா, இல்ல பரவாயில்ல டெம்பரரி ஒர்க்கு தானே, அவங்களை எப்படி வேணா செலக்ட் பண்ணிக்கலாமானா பிரதர் சொல்றாரு நோ, அப்படி பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் டீக்கன் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்றவரா இருக்கணும் எக்லீஷியாக்கு. புரியுதுங்களா? ரொம்ப தூரத்துல ஒரு 50 கிலோமீட்டர்ல ஒருத்தர் இருப்பாரு, அவரை நம்ம டீக்கன் செலக்ட் பண்ணிட்டு வரவே மாட்டேங்கிறாரு, நம்ம என்ன பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னா, எக்லீஷ் மேபி 50 கிலோமீட்டர் இருந்தா கூட வராருன்னா பிரச்சனை இல்லை. எக்லீஷியாக்கு ஃபர்ஸ்ட் டைம் நல்லா செலவு பண்ற ஒரு சகோதரனா திடீர்னு லைட் ஃபேன் ஓடல என்ன பண்ணும், டீக்கனை தேடிட்டு இருக்க கூடாது, அவரா இறங்கி என்ன பண்ணும். இது நம்மளுடைய வேலை. பாத்ரூம்ல தண்ணி வரல, யாரும் போய் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களா என்ன பண்ணிடணும், அந்த மாதிரி உற்சாகமா செய்யறாங்க தெரியுமா டெம்போரல் ஒர்க்க. அந்த மாதிரி இருக்க சகோதரர்களை என்ன பண்ணுங்க, அங்க செலக்ட் பண்ணுங்க. டீக்கன்ஸ்ன்னு பார்க்கும்போது பரவாயில்ல, ஏதோ ஒரு 4-5 பேரை செலக்ட் பண்ணி விட்டா அவங்க ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு இருப்பாங்கன்னோ, அப்படி தேவான அவங்க செலக்ட் பண்ணவே இல்லை. வசனம் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, அவர் பரிசுத்தாவியினால் நிறைந்தவராக, சத்தியத்துல ரொம்ப தெளிவுள்ளவராக, டாக்டரின்ஸ்ல தெளிவா இருந்திருக்கிறாரு. அவரை தான் டீக்கன்ஸா எந்த வேலைக்கு, சாப்பாடு பரிமாறத்துக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, ஸ்தேவான செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப அதையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, லெத்தாஜியா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அங்க செலக்ட் பண்ணிடவே கூடாது. அவங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க பொருந்தும். ஃபர்ஸ்ட் டாக்டரின்ல கிளியரா இருக்கணும், சத்தியத்துல இதுவா இருக்கணும், இருநாக்கு உள்ளவர்களா இருக்கக்கூடாது, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து தான் டீக்கன்ஸுமே நம்ம என்ன பண்ணணும்னா அங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இன்னொருத்தர் கூட ஒருத்தர் இருந்தாரு, என்ன பண்ணாருங்க, இவர் இமீடியட்டா போய் டீக்கன்ஸ் போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சப்ஜெக்ட் பேசி இருக்கிறாங்க. டாக்டரின்ஸ் 7 மெத்தட் என்னன்னே எனக்கு தெரியல, டீக்கனா செலக்ட் பண்ணிட்டாங்க. எப்படி போய் சப்ஜெக்ட் டக்குன்னு போய் அங்கே ஒருத்தர் சொல்லுவார், பேசிக் சப்ஜெக்ட் நடந்துட்டு இருக்கு, வெளியே ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, அவர்கிட்ட ஏதோ இவர் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு ஒருத்தர் வராரு, ஒரு வாய்ப்பு கிடைக்குது சத்தியத்தை சொல்றதுக்கு, இவர் என்ன பண்ணலாம், சொல்லலாம், கரெக்டுங்களா? ஆனா இவருக்கே தெரியலனா டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் தான் கிடையாது, ஆத்மா பத்தியோ நரகத்தை பத்தி ஏதோ ஒன்று பாயிண்ட் எடுத்து போடலாம், இவருக்கே தெரியலனா. அப்ப டீக்கன்ஸுமே சத்தியத்துல தெளிவா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற டீக்கன்ஸை தான் என்ன பண்ணணும், அங்க செலக்ட் பண்ணணும். இல்லப்பா இவர் நல்ல டீ ஊத்தி கொடுக்குறாரு அதனால இவரை நான் டீக்கனா, நோ, நல்ல டீ யார் வேணா ஊத்துவாங்க, கரெக்டுங்களா? அப்படி இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணாதீங்க அப்படின்றாரு.
நல்லா இந்த மாதிரி சத்திய ஆவியில நிறைந்தவர்களை என்ன பண்ணுங்க, அங்க டீக்கன்ஸா என்ன பண்ணுங்கன்னா அங்க செலக்ட் பண்ணுங்க. அவங்க மேபி பிற்காலத்துல என்ன ஆகலாம், அவங்களுடைய வளர்ச்சியின் காரணத்துல அதை பார்த்து எல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சில வாய்ப்புகளை கொடுத்து அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க என்ன பண்ணலாம்னா அங்க முன்னேற்றி கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுவுமே என்னன்னா எல்டர்ஸோடைய ஒரு ஆப்ஷன் தான். ஓகேங்களா? அது நம்ம ஒரு சப்ஜெக்ட்ல கூட நம்ம பார்த்தோம் போனாட்டி என்னன்னா, எந்த டீக்கனும் போய் இது பண்ணக்கூடாது, எனக்கே சப்ஜெக்ட் போடலன்னு என்ன பண்ணக்கூடாதான், கேட்கக்கூடாது. அதுக்காக அவங்களே அதான் ஃபர்ஸ்ட் எக்லீஷியா மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கணும். என்ன அப்படின்னா, எல்டர்ஸை எதுக்கு செலக்ட் பண்றோம், டீக்கன்ஸ் எதுக்கு செலக்ட் பண்றோம்னு ஃபர்ஸ்ட் தெளிந்த புத்தியில மெம்பர்ஸ் என்ன பண்ணோம். எல்டர்ஸ் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம், மந்தைய ஃபர்ஸ்ட் மேய்க்கிற வேலை. அதெல்லாம் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கல, 3-4 வாரமா பார்த்துட்டு இருக்கீங்க. கரெக்டா ஃபீட் பண்ணணும் எக்லீஷியாவை, சத்தியத்தை என்ன பண்ணணும் அங்க கொடுக்கிற ஒரு வேலை. கரெக்டுங்களா? சத்தியத்துல போஷிக்கிற ஒரு வேலை யாரோட வேலை, எல்டர்ஸோட மூப்பர்களுடைய வேலை. அதுக்காக தான் எல்டர்ஸ் நம்ம நாமினேட் பண்றோம். டீக்கன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்களை எதுக்கு நம்ம எலெக்ட் பண்றோம், பிற்காலத்துல இப்ப நம்ம நாமினேட் பண்ணி விட்டோம்னா ஒரு 4-5 வருஷம் டவுன் த லைன்ல அவங்க என்ன ஆயிடுவாங்க, அவங்களா ஆனாங்கன்னா இல்ல தேவன் அவங்கள ஆக்குனாருன்னா ஓகே. நம்ம மெம்பர்ஸ் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அந்த மைண்ட் இருக்கக்கூடாது, இப்பயே பண்ணி விடுவோம், ஒரு 4-5 வருஷத்துல அவர் என்ன ஆயிடுவாரு. நோ, இந்த வருஷம் எதுக்கு டீக்கன்ஸை செலக்ட் பண்ணணும்னா இந்த வருஷத்தோடைய டெம்போரல் ஒர்க்கு. ஒரு 1 டே கன்வென்ஷன் பண்றோமா, முன்னாடியே 1 hour பிஃபோரே எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும், டீ அரேஞ்ச் பண்ணணும், எல்லாம் முடிச்சுட்டு கடைசி அவர் தான் பூட்டிட்டு போகணும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி டெம்போரல் ஒர்க்ஸ் இங்க முக்கியமா. இன்னைக்கு பாருங்களேன், இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு நடக்குதுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் என்ன பண்ணிருப்பாங்க, சேர் எடுத்து போட்டிருப்பாங்க, மைக்கை ரெடி பண்ணிவாங்க, ஓபிஎஸ் போட்டிருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் இருந்தாதான் நான் இங்க பேச முடியும், இல்லை நான் பேசுறது இங்க கூட கேட்காது. புரியுதுங்களா? வரும்போதே மைக் ஒர்க் ஆகல, என்ன பண்ணலாம், யூஸே இல்லை. அப்ப இந்த மீட்டிங் நடக்கணும்னாவே பேக் போனா இருந்து யார் தான் வேலை செய்ய, அது ஒன்றும் மோசமானவோ இல்லை கீழ்த்தரமான வேலையே கிடையாது, அது யாரும் தப்பாவே நம்ம புரிஞ்சுக்கவே கூடாது. பேக் போனா நின்று பண்றதே யாருன்னா டீக்கன்ஸ் தான். ஓகேங்களா? ஆனா நம்ம மைண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்கள எந்த வேலைக்காக தேர்ந்தெடுக்கிறோன்றதை நம்ம புரிஞ்சு செய்யணும். அவங்க டெம்போரல் ஒர்க்ஸ். நாளைக்கு ஏதோ ஒரு ஆவிக்குரிய விஷயத்துல டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நேரா போய் டீக்கன்ஸ்ட போய் என்ன பண்ணக்கூடாது, அதுக்குதான் யாரை நாமினேட் பண்ணி வச்சிருக்கோம், எலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சத்தியத்துல டவுட்னா எல்டர்ஸ்ட போனோம், லைட் ஏரியில வேற பிரச்சனை, எக்லீஷால வேற ஏதோ தேவை, பிக்கப் டிராப் பண்ணோம்னா யார்கிட்ட போனோம். புரியுதுங்களா? எல்லாத்தையும் எல்டர்ஸ்டையும் வைக்க கூடாது, இங்க கேட்க வேண்டியதை போய் இங்க கேட்டுட்டு இருக்க கூடாது. அந்த புரிதல் ஃபர்ஸ்ட் யாருக்கு இருக்கணும், சபையாருக்கு இருக்கணும். அத மைண்ட்ல வச்சுதான் இன்னைக்கு நீங்க நாமினேஷன் என்ன பண்ணணும். எங்களுக்கு யார் எல்டர்ஸா இருக்கணும், எங்களுக்கு யாரு டீக்கன்ஸா இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டோட தான் என்ன பண்ணணும்னா, பாருங்க இவர் போய் டக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஒரு ஆத்மாவை என்ன பண்ணிருக்கிறாரு, பிலிப்பு பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? சொல்லிட்டு கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம எடுக்கிற இந்த ஒரு டிசிஷன், இன்னைக்கும் அடுத்த வாரமும் ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்ல, இன்னைக்கு நாமினேட் பண்றோம், அடுத்த வாரம் எலெக்ஷனுக்கு கை தூக்க போறோம், இது நம்மளுடைய சபை வாய்ப்பை என்ன சொல்றது தடை செய்யுமா? இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், அடுத்த வாரம் கை தூக்கி எலெக்ட் பண்றோம்ல, இது நம்ம சபையா போறதுக்கு 1,44,000 போறதுக்கு தடை செய்யுமா? செய்யாது, கண்டிப்பா செய்யும். இன்னைக்கு நம்ம லெத்தாஜியா விட்டோம் அப்படின்னா நம்மளோட மைண்டை யாரு பார்த்துட்டு இருக்கிறா? புரியுதுங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனாலதான் இவ்வளவு நேரம் இத்தனை சப்ஜெக்ட்ஸ் இத்தனை வாரமா பார்த்திருப்பீங்க. ரொம்ப தெளிவா ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, பரிசுத்தாவி பெற்றவர்கள், தேவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதான் சொல்ல, கைகளை உயர்த்தும் போது யார் பார்த்துட்டு இருக்கிறா, எதுக்காக கை உயர்த்துறோம், இவர் ரொம்ப பாப்புலரா இருக்காரு, இவர் நல்ல ஸ்பீக்கரா இருக்கிறாரு, இவரு, புரியுதுங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எதுக்காக கையை உயர்த்துறோம் அப்படின்றத யாரு பாப்பா? தேவன் அங்க பார்த்துட்டு இருப்பார். படிக்கலாம் பாருங்க, எரேமியா 17 அதிகாரம் 10 வசனம். எரேமியா 17 அதிகாரம் 10 வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளின் செய்கைகளின் பலனுக்கு தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளின் திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். உள்ளத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? எதுக்கு நாமினேட் பண்றோம்,
எதுக்கு எலெக்ட் பண்றோன்றதை யார் பார்த்துட்டே இருக்கிறா? தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சபை வாய்ப்பை விடுறதுக்கு கூட நம்ம வருஷம் வருஷம் எடுக்கிற டிசிஷன் என்ன ஆகும், அங்க கணக்குல வரும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும்னா, ஏன்னா நம்மளோட கோலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது சபை ஆயிரணும், அதுதான் நம்ம கோல். அப்படின்னும் போது இங்க என்ன பண்ணணும்னா, நீதியை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிடணும், அங்க போயிட்டே இருக்கும். தேவனுக்கு பிரியமான விஷயத்தை அங்க செஞ்சுட்டு அங்க போறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு. நீங்க டைம் இருந்தா கூட அப்புறம் பாருங்க, என்னன்னா படிச்சு பாருங்க. ஓகேங்களா? இன்னும் நிறைய ஆர்டிகல்ஸ் அங்க இருக்கு அப்படின்றத கூட பாக்குறோம். ஓகேங்களா? சோ அதுதான் அங்க சொல்லி முடிக்கிறாரு. என்ன அப்படின்னா, சின்னதா இல்ல பரவாயில்ல, கொஞ்சம் லெத்தாஜியா பரவாயில்ல, சின்னதா நான் ஏதாவது ஒண்ணு விடுறேன் அப்படின்னா, சின்னதா நம்ம விட்டா கூட எது பெருசாயிடும், சாத்தான் உள்ள வந்தாதான் சொல்றாரு, அட்வைசரி உள்ள வந்துருவானா. சின்னதா உள்ள நம்ம விட்டா கூட பெருசா என்ன பண்ணிடுவான். ஏவாள்கிட்ட அப்படிதானே வந்தான், சின்னதா வந்து இது மட்டும் சாப்பிடு. இன்னைக்கு உலகத்தோட நிலைமை என்ன, பாவம் லைட்டா வந்தது, இன்னைக்கு 6000 வருஷமா ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஒவ்வொரு டிசிஷனுமே நம்ம என்ன பண்ணணும்னா அங்க எடுக்கிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். கேட்ட சத்தியத்தின்படி நம்ம அனைவருமே என்ன பண்ணலாம்னா கிரியை செய்வோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்றிகளை எடுத்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிரதான கிருபையினாலே நம்முடைய அன்பு சோர் மூலமாக மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்கள் கவனமாக தேர்ந்தெடுக்கப்படுதல் வந்து முக்கியத்துவம். எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும், ரொம்ப அதில் நம்ம அசட்டே இருந்துடக்கூடாது. ஒவ்வொரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லையும் ரொம்ப கேர் எடுத்து, ஏன்னா நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு உத்தரவாதியாக இருக்க போகிறாங்க. அவங்க நம்மளை வளர்த்தெடுக்க போகிறாங்க. எதுக்கு, திருச்சபையில் ஒரு அங்கமாக நம்ம மாறுறதுக்கு அவங்க நம்மளை வளர்த்தெடுக்க போகிறாங்க. ஆகவே கேட்ட அந்த வார்த்தையின்படி நம்ம நிதானித்து ஒவ்வொரு காரியங்களையும் பரிசுத்த ஆவியின் துணையோடு செய்ய தேவன் நமக்கு கிருபையும் வழிநடத்தலும் தருவாராக.